அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் கூந்தலுக்கான அழகு பராமரிப்பில் லேசர் சிகிச்சைகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு லேசர் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரிஞ்சாலும் ஒரு சில வியாதிகளுக்கு லேசர் அந்த அளவுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குமாங்கிறது தான் கேள்வி. இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் டாக்டர்? அதாவது ஸ்கின்ல 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் க்யூர் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். அந்த 90%ல் ஒரு 50% ஆஃப் டிசீசஸ் எதெல்லாம் க்யூர் பண்ண முடியாதோ அதை லேசர் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் திரும்ப வார்த்தையை பார்த்துக்கிடாமல் கண்ட்ரோல். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ லேசர் பண்ணியாச்சுன்னா எல்லாமே பெர்மனெண்ட்டா அப்படின்னு கேட்டால் பெர்மனெண்ட் கிடையாது. ஸ்கின்ல வர்ற 90% ஆஃப் டிசீசஸ் ஜெனட்டிக். அப்பா அம்மா தாத்தா பாட்டி பரம்பரையாக வர்றது, பரம்பரையை குணப்படுத்த முடியாது. அதாவது எல்லாமே 90%. 10% தாண்டா இன்ஃபெக்ஷன். அதாவது கிருமி, ஃபங்கஸ், வைரஸ் அப்படி வரக்கூடியதான் குணப்படுத்த முடியும்டா. அலர்ஜி, பரம்பரையாக வரக்கூடிய சொரியாசிஸ், பரம்பரையாக வரக்கூடிய கரப்பான், பரம்பரையாக வரக்கூடிய கனெக்டிவிட்டி டிஸார்டர் எதுவுமே க்யூர் பண்ண முடியாது. எல்லாமே கண்ட்ரோல் தான். இப்போ அதனால தான் எங்களுக்கு நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதுண்டம்மா. ஏன் அப்படின்னா ஒரு வியாதியும் சரி பண்ண முடியறதில்ல. வருவாங்க போவாங்க, இன்றைக்கி என்னையை பார்ப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தரங்கள் பார்ப்பாங்க, அடுத்த நாள் ஒரு ஆளை பார்ப்பாங்க. நீ ஒவ்வொரு ஸ்கின் பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் ஃபைல் வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் என்கிட்ட கொண்டாந்தாங்கன்னா இந்த ஃபைலெலாம் தூர வைங்க, என்ன செய்யுது அப்படிமே. சார் எனக்கு சொரியாசிஸ், அம்மா இது வாழ்நாள் முழுவதும் இருக்கும், என்னையை பிடிச்சா வாழ்நாள் முழுவதும் என்னையை பாரு, இல்லையா வேறு யாரையும் பிடிக்குதோ அவங்கள ரெகுலராக பாரு. கண்ட்ரோல் மாத்திரம்தான். இந்த கண்ட்ரோல் நம்ம சொல்லும் போது சில டிசீசஸ் நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடியதாகவும் ஆகி போயிடும். அப்போ அதுக்கெல்லாம் இப்போ லேசர் ஒரு பூன். இந்த லேசர் நிறைய டைப் இருக்குடாமா. நிச்சயம் அந்த டைப்ஸ் என்னன்னு பேசலாம். ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து தேவிகலா பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகமா கேளுங்க. ஓகே, மார்னிங் சார். சொல்லுடாமா தேவிகலா. உங்களோட ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம பாக்குறோம் சார். உங்களுக்குன்னு ஒரு கூட்டமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூம்மா. உங்க ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம பாக்குறோம். தேங்க்யூம்மா. எனக்கு 2 கொஸ்டின் சார். சொல்லுமா. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி பொடுகு ப்ராப்ளத்துக்கு ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நான் நீட்டா தினமும் ஹேர் வாஷ் பண்றேன். இப்ப பொடுகு ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே ரெகுலரா தலைக்கு குளிக்கிற ஒரே பொண்ணு நீதாம்மா. கண்டிஷனா செய்யறேன் சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். தேங்க்யூம்மா, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குமா. செகண்ட் திங் இப்போ திடீர்னு கையில எல்லாம் சின்ன சின்னதா வெடிப்பு போல வருது சார். சரிம்மா. அது 2த்துக்கும் எனக்கு டவுட். அப்ப எனக்கு முடி கொஞ்சம் நீட்டமா வளரணும் சார். ரொம்ப லாங் ஹேர் இல்ல சார், ஷார்ட் ஹேர் தான். இல்லம்மா, அங்க பாரு, கையில வர்றது வெடிப்பு அப்படின்னா செதிலா வருதா இல்ல தனியா வருதா? அதுல இருந்து ஒண்ணும் இல்ல, நார்மலா கோடு இருக்கு. வெறும் கோடா இருக்கு. சரி நான் சொல்றதை கேட்டுக்கிடாமா. அதாவது இந்த கையில வர்ற வெடிப்பு, கால்ல வர்ற வெடிப்பு, என்ன இது எல்லாமே பேசிக்கலா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வெடிப்பு வரலாம். அப்படி இல்லைன்னா அலர்ஜி, நம்ம தொடக்கூடிய பொருட்கள், சோப்புனால அலர்ஜி இருக்கலாம், இல்லை நம்ம கிளீனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னால அலர்ஜி இருக்கலாம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பொதுவாக அமிலத்தன்மை உள்ளவை. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வெடிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஒன்று அவாய்ட். இல்லை எனக்கு வீட்டு வேலையை பார்த்தான் ஆகணும், என்னால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா க்ளவ் போட்டு பழகணும். க்ளவ் போட்டு பழகுனா இந்த இது வராது. அதையும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, GRM, இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்க, போயிடும். ஒன்று. ரெண்டாவது ஹேர் க்ரோத். இந்த ஹேர் க்ரோத் பொதுவாக தலைமுடியை நீளமாக வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமுடிக்கு மூணு வகை இருக்குடாம்மா. எப்படின்னு கேட்டால் ஒரு 80% வளர்ந்துக்கிட்டே இருக்கும், 15% தூங்கிக்கிட்டே இருக்கும், 5% உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 80% வளர்றது பொதுவாக எப்படி வளர்ச்சி இருக்கும்னா
3 வருஷத்துக்கு முடி வளரும், 3 மாசத்துக்கு தூங்கும், ஓகே 1 மாசத்துக்கு உதிரும். சரி. இலையுதிர் காலம் மாதிரி. ஓகே இந்த இலையுதிர் காலத்துல செடியில இருந்து எப்படி இலையெல்லாம் உதிர்ந்து திரும்ப முளைக்குதோ அதே மாதிரி உதிரும். சரி. இதை நீளமா வளர்க்குறது எப்படின்னா, இந்த 3 வருஷம் வளர்ச்சி டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வளர்ச்சி டைமை கூட்டணும். வளர்ச்சி டைமை கூட்டினா நீளம் அதிகமாயிரும். சரி. தூங்குற டைமை குறைக்கணும், உதிர்ற டைமை குறைக்கணும். குறைக்கணும். அதுக்கு மருந்து ஹேர் HARE 10%ன்னு ஒரு மருந்து இருக்கு. இதை டெய்லி நைட் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்தா குறைஞ்சிரும். ஓகே முடி உதிர்றதும் குறைஞ்சிரும், முடி வளர்ச்சியும் கூடிரும். ஆனா ரெகுலரா பண்ணணும். இது வந்து ஆரம்பிச்சுட்டு விடுற வேலை கிடையாது. ஓகே சார். அப்புறம் இந்த ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசரும் கொஞ்சம் போடணுமா. சரிங்க சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார். சொல்லுடாம்மா. குட் மார்னிங் சார். சொல்லுடாம்மா. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூம்மா. சார், எனக்கு முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் அதிகமா வந்துனே இருக்கு சார். சரிம்மா. கரும்புள்ளியும் இருக்கு, குழி குழியாவும் இருக்கு சார். வயசு என்னம்மா உனக்கு? எனக்கு 27 ஆகுதுங்க சார். சரிம்மா. கல்யாணம் ஆயிட்டாம்மா? ஆயிடுச்சுங்க சார். குழந்தைங்க இருக்காம்மா? 2 பசங்க இருக்காங்க சரிம்மா. சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. சரிங்க சார். முடியும் கொட்டுது. சரி. ஹலோ சார். சரிம்மா. ஆ சரிம்மா. இங்க பாருமா, இந்த பரு வர்றதுக்கு, பரு வந்து கருப்பு விட்டு போறதுக்கு, பரு வந்து தழும்பு விட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான். பருவோட விளையாடாமல் இருந்தாலே பாதி பரு சாதாரணமாக போயிடும். ஒன்று, பருவை அமுக்கி விளையாடக்கூடாது, பருவில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது, கையை கொண்டு போகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, சாக்லேட் சாப்பிட்டா பரு கூடுமா, என்வி சாப்பிட்டா பரு கூடுமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பரு கூடுமா? பருவுக்கும் சாப்பாடுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. பரு வந்து ஹார்மோன். ஹார்மோன்னால் எண்ணெய் சுரப்பி அதிகமாக சுரந்து அந்த சுரப்பியிலேருந்து வர்ற எண்ணெய் அடப்புனால் வர்றது. இதுக்கு மருந்து போடுறதா இருந்தால் ஆயின்மெண்ட் வந்து கிளிண்டாமைசின் ஆயின்மெண்ட், ACN. இந்த ஆயின்மெண்ட், ACN ஆயின்மெண்ட் பண்றோம் சார். நாங்க இதை 6 மாதம் தொடர்ந்து போடணும். மைனோசைக்ளின் 100 மில்லிகிராம் டேப்லெட், அதாவது M+100 மில்லிகிராம், அதை ரெகுலராக 6 மந்த்ஸ் போடணும். இதை 6 மந்த்ஸ் போட்டால் பரு வர்றது குறைஞ்சிரும். இதில் கருப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு H1 ஆயின்மெண்ட். இந்த H1 ஆயின்மெண்ட்டை எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அதை ராத்திரி மாத்திரம் மேலே தடவிக்கிட்டே வந்தால் அதுவும் குறைஞ்சிரும். இது 6 மந்த்ஸ். அப்புறம் தலைமுடி உதிர்வு. தலைமுடி உதிர்வு பெண்களுக்கு காரணங்கள் வேறு, ஆண்களுக்கு காரணங்கள் வேறு. பெண்களுக்கு பொதுவாக ஹார்மோனல்ங்கிறது ஒன்று தைராய்டு, ரெண்டாவது PCOD, அப்படி இல்லைன்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது ஒன்று. ரெண்டாவது நியூட்ரிஷனல். பெண்களுக்கு பொதுவாகவுமே அயன் கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் அதனால் கம்மியாயிரும். ஹீமோக்ளோபின் கம்மியானாலும் உதிரும். அப்போ ஹார்மோனான் கண்டுபிடிக்கணும், தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், PCOD இருக்கான்னு பார்க்கணும். அதை ரெக்டிஃபை பண்ணாலே ஹேர் ஃபால் நின்றுடும். அது ரெண்டுமே இல்லைன்னா அயன் டேப்லெட், சோஃபர், இந்த அயன் டேப்லெட்டை மார்னிங் அண்ட் நைட் போட்டால் ஹேர் ஃபால் நின்றுமா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பட்டுக்கோட்டையிலேருந்து மதிவதனி. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்க மதிவதனி. மூக்கு மேல அப்படியே நைட் ஆனாலும் அரிக்குது சார். பகலாம் எதுவுமே பண்ணாது, தூங்கவே முடிய மாட்டேங்குது சார். தூங்காமே இருந்துட வேண்டியதாப்போ. சரி. அப்படியே மொத்த மொத்தம் அரிச்சுக்கிட்டே இருக்கு சார். இல்லைம்மா, உதடு வீங்குதா அந்த அரிக்கிற நேரம்? இல்ல சார், மூக்கு மட்டும் மூக்கு மாத்திரம் தான் அரிக்குது. சரி, சரிம்மா. இது இந்த வியாதிக்கு பேருமா பொதுவாக அட்ரிகாரியான்னு ஒரு வியாதி. இது பொதுவாக உடம்பெல்லாம் அரிக்கலாம், சில நேரம் சில பாகங்களில் மாத்திரம் அரிக்கலாம். அப்போ இந்த அரிப்புக்கு காரணம் அலர்ஜி. என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணணும். என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ தேங்காய் அலர்ஜி அப்படின்னா தேங்காவை 6 மாதம் அவாய்ட் பண்ணணும், 6 மாதத்துக்கு மாத்திரை போடணும். 6 மாதம் கழித்து தேங்காவை ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்மில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸ்லோவாக நம்ம பாடி வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் லீமாஸ்னு ஒரு மாத்திரை இருக்குமா, லீமாஸ் மாத்திரை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 6 மந்த்ஸ் போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும்மா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட.
பொண்ணுக்கு கையில புண்ணு இருக்கு, அதுக்கு தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா. கேளுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. ப்ரோக்ராம் எப்பவும் பாப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூம்மா. சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது. சரி. வலது கையில ஒரு புண்ணு இருக்கு, எல்லா டாக்டர்ட்டையும் காட்டியாச்சு, ஸ்கின் எடுத்து தோல் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. என்னன்னு வந்திருக்குமா தோல்ல? தோல்ல ஒரு இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்து ஒரு புண்ணு. இல்லம்மா, அந்த பயாப்சி பண்ணதுல என்ன ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க? ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டாங்க டாக்டர். ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்டி வராதுலம்மா? கட்டி இல்ல சார், அதான் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. இது ஒரு என்ன வந்திருக்கு? புண்ணு மாதிரி ஊறல் எடுக்கு சார். அப்போ அது வெறும் அலர்ஜிமா. அது அலர்ஜிமா. அலர்ஜிக்கு வந்து க்யூர் கிடையாதுமா, அதுக்கு பயாப்சி பண்ணணும் தேவையில்லைம்மா. நான் சொல்கிற ஆயின்மெண்ட் மாத்திரம் ரெகுலராக போடுங்கம்மா. இதெல்லாம் வரும் போகும், கரப்பான், காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான், உங்கள் கழுத்தையும் அறுப்பான், என் கழுத்தையும் அறுப்பான். ஆயின்மெண்ட் பேர் என்சிபி. என்சிபி ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும்மா, க்யூர் இல்லைம்மா. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. மேம் சேலம்லேருந்து பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. மேம் இப்போ அம்மா, உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? ஓகே கேளுங்கம்மா. மேம் இப்போ முகத்துக்கு மீச மாதிரி வளருதுங்க சார். அப்புறம் தொப்பை போட்டிருக்கு, அதே மாதிரி கால் வெடிப்பு இருக்குங்க சார். உனக்கு வயசு என்னம்மா? 28ங்க சார். எத்தனை குழந்தைங்கம்மா? ஒரே ஒரு பையங்க சார். குழந்தை பிறக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லையாம்மா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். பிசிஓடி இருந்துச்சாம்மா? பிசிஓடி இருந்துச்சுங்க சார். சரிம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிமா. ஓகேங்க சார். அதாவது இந்த மீசை தாடி வளர்வது, இதுக்கு பேர் ஹிருசிட்டிசம். ஓகேங்க சார். இந்த ஹிருசிட்டிசம் அப்படிங்கிறது ஆணை போல் பெண்ணுக்கு முடி முளைப்பது. அப்போ ஆணோட ஹார்மோன் பொம்பளைக்கு அதிகமானா அதுக்கு பேர் ஹிருசிட்டிசம். அப்போ அந்த ஆணோட ஹார்மோனை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு மருந்து போடணும். மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு லேசர் பண்ணணும். மருந்தை சாப்பிடாம லேசர் பண்ணீங்க அப்படின்னா பிரயோஜனப்படாது. அப்போ பிசிஓடி இருக்கிறவங்க அதுக்கு மெட்ஃபார்மின் மாத்திரை இருக்குது, இல்லைன்னா டயன் ஒரு மாத்திரை இருக்குது. இதை ரெகுலராக போடணும். போட்டுக்கிட்டே இருக்கும்போது லேசர் பண்ணணும். லேசர் பண்ணுறது தொடர்ந்து 5 மாதம், மாதம் ஒரு தடவை 5 மாதம் பண்ணணும். அப்புறம் வருஷம் ஒரு தடவை பண்ணணும். பர்மனெண்ட்டாக இந்த ஹிருசிட்டிசம் போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. ஏன்னா இந்த முடியினோட சுழற்சி, முடி வந்து பூனை முடியாக இருக்கும், அப்புறம் திக்கான முடியாக வளரும். நம்ம வந்து திக்கான முடியை தான் லேசர் எடுக்கும். இந்த திக்கான முடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப பூனை முடி வந்து திரும்ப 1 இயரில் வளரும். அந்த வளரும் போது வருஷம் ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணாதான் சரியாகும். கால் வெடிப்பு பற்றி கேட்டிங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், பூமியில் தண்ணி இல்லைன்னா பூமி வெடிச்சிரும், காலில் தண்ணி இல்லைன்னா கால் வெடிச்சு போயிடும். ஷூ போடுங்க. ஷூ போட்டிங்கன்னா இந்த வெடிப்பு அதிகம் வராது. ஏன்னா ஷூ வந்து லெதர் ஷூ, வேர்வையை உள்வாங்கும். வேர்வையை உள்வாங்கினா எப்போமெல்லாம் ஈரம் வேணுமோ அந்த லெதர் ஷூ நமக்கு கொடுக்கும். அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். அதையும் தாண்டி எனக்கு வெடிப்பு போகவே இல்லை அப்படின்னு சொன்னால் HBS6 ஆயின்மெண்ட், இதை மார்னிங் அண்ட் நைட் தடவைங்க போயிடும். நன்றிம்மா டாக்டர். நீங்கள் 90% வந்து ட்ரீட்மெண்ட்னு சொன்னீங்க, அதில் எல்லாமே கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், நிரந்தரமாக கியூர் கிடையாதுன்னு சொன்னீங்க. லேசரில் வெரைட்டிஸ் இருக்கு இல்லைடா. டயபெட்டிஸ் எப்படி கியூர் பண்ண முடியாதோ, எப்படி பிபி கியூர் பண்ண முடியாதோ, அது மாதிரி இதுவும் கியூர் பண்ண முடியாது ஸ்கின்ல. இதாண்டா மெயினாக இருக்கணும். 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் கியூர் பண்ண முடியாது. ஸ்கின் டாக்டரை பார்க்க போகிறோம், சரி பண்ண முடியும்னு நினச்சி போகக்கூடாது. என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், பாதுகாப்பான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான்டா மெயின். டாக்டர், இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கின்ல என்ன, நீங்கள் அலர்ஜிஸ் பற்றி சொன்னீங்க, அலர்ஜி இருக்கும் போதோ இல்லை அந்த ரோமங்களை வந்து அகற்றுதல் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதை வந்து ரிடக்ஷன் தான் பண்ண முடியும், ஃபுல்லாக எடுக்க முடியாது. அதாவதுமா அந்த லேசரில் டைப் சொன்னலடாமா, அது எப்படி டைப் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, நான் லேசர் ஏற்கனவே சொன்னேன், ஒளியை கத்தி மாதிரி மாற்றிடுறதுமா, ஒளிக்கற்றையை கத்தி ஆக்கிடுறது. அப்போ ரத்தம் இல்லா சிகிச்சை, வலி இல்லா சிகிச்சை, இதுதான் இதில் மெயின். அதுக்காக கத்தியே இல்லை, ரத்தமே இல்லை, அப்போ பெர்மனன்ட் கியூரானா இல்லை. இந்த லேசரில் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா,
நம்ம தோலுக்குள்ள எந்த அணுவை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, இப்போ நம்ம முடியை எடுக்கணும் அப்படின்னா முடியினோட வேரை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை வேர்வை குழாயில் கட்டி அப்படின்னா வேர்வை குழாயை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை தோல்ல இருந்து ஒரு தண்ணி கட்டி மாதிரி வருதுன்னா தோலுக்குள்ளே இருக்கிற தண்ணியே சரி பண்ணணும், இல்லை தோலில் ஒரு டியூமர் கேன்சர் மாதிரி வருது அதுக்கு அதனோட ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு லேசர். இப்போ முதல் லேசர் டயோடோட வேவ் லென்த் 800. இந்த 800 வேவ் லென்த்தில் இது தோலுக்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடும். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேர் ரிமூவல், ஹிருசிட்டிசம். ரெண்டாவது ஸ்கின் டைட்டனிங், தோலை தோல் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது இல்லை தோல் சுருக்கம் வருது அதை டைட்டன் பண்ணுறது. மூணாவது லைப்போ லேசருங்கிறது ஃபேட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நாலாவது இதே டயோட் லேசர் ஹேர் க்ரோத்துக்காக, ஹேர் கூம் மாதிரி வந்துருச்சு, அதாவது தலை சீவுற சீப்போட லேசர் லேம்ப் அதில் அட்டாச் பண்ணிடுறது. தலையை சீவும் போது அந்த லேம்பில் இருந்து அந்த கதிர்களும் முடியினோட வேற ஸ்டிமுலேட் பண்ணிடும். இது நாலாவது. அஞ்சாவது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, பிரெஸ்ட் இன்க்ரீஸ் இன் சைஸுக்காக, பிரெஸ்டினோட டிஷ்யூவை டைட்டாக வச்சுக்கிறதுக்காக அதுக்கும் டயோடு யூஸ் ஆகுது. அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கப்பு பிரெஸ்ட் சைஸு கப்பு, அதுக்குள்ளே டயோடினோட பல்பஸ், அந்த பல்பில் இருந்து டயோடினோட எவ்வளோ ரேஸ் வருமோ அதே ரேஸ் உள்ளே போகும். அது ஃபேட்டை டைட்டன் பண்ணணும். நான் எப்படி ஸ்கின்னை டைட் பண்ண சொல்கிறேனோ அதே மாதிரி பிரெஸ்ட்டுக்கும் டைட் பண்ணலாம். இப்போ இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைப்டாமல். ஹிருசிட்டிசம் முடி வளர்றதுக்கு, அதாவது பெண்களுக்கு மீசை தாடி, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணது லேசர் டயோட். இந்த டயோட் மாதம் ஒரு தடவை பண்ணணும், 5 மாதம் தொடர்ந்து பண்ணணும், அப்புறம் வருஷம் ஒரு தடவை பண்ணணும். அது பூஸ்டர், வருஷம் ஒரு தடவை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா. அது இதை கண்டினியூ பண்ணால் தான் போகும். இதில் நிறைய லேசர் இருக்கு ஹேர் ரிமூவலுக்கு, என்டியாக் லேசர் இருக்கு, நிறைய லேசர் இருக்கு, பட் பெஸ்ட் டயோட் தான். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் ரேணுகா. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட பேசலாமா மேடம்? தாராளமா சொல்லுமா ரேணுகா. வணக்கம் சார். சொல்லுடாமா. சார், எங்க பொண்ணோட ஏஜ் 14 ஆகுதுங்க சார். இப்பதான் 10th படிச்சிட்டு இருக்கா. சரிம்மா. அவங்க முகத்துல ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குங்க சார். மாசத்துல அந்த டேட் டைம்ல வந்துடுதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஆனாலும் அந்த முகம்லாம் அந்த தழும்பு அப்படியே தெரியுதுங்க சார். ரொம்ப வருது, முகம் ஃபுல்லாவே வருதுங்க சார். சரிம்மா. ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு முடி ரொம்ப சின்னதாவே இருக்கு சார், வளரவே மாட்டுது. அடியில ரொம்ப வெடிப்பா இருக்குங்க சார். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க சார்? ரெண்டும் சொல்றேம்மா. அதாவதுமா அந்த பரு பருவத்தில் வருவது பரு. இதுல ஒண்ணு தழும்பு விட்டு போகக்கூடிய பருக்களை மாத்திரம் நம்ம கவனமாக வைத்தியம் பண்ணணுமா. தழும்பு வராத பருக்களை தொடாமல் இருந்தாலே பொதுவாக போயிடும், சும்மா இருந்தாலும் சரியாக போயிடும், இல்லை மருந்து போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம். இந்த தழும்பு வரக்கூடிய பருக்கள் அப்படிங்கிறது எப்படின்னா, நல்ல கனமாக உருண்டையாக தொட்டால் வலிக்கக்கூடிய பருக்கள். வலி இல்லாத பருக்கள் பொதுவாக தழும்பு வர்றதில்லை. பிடிச்சா வலிக்குது சார், மேலே இருக்கிறது சின்னதாக தெரியுது, கீழே பிடிச்சி பார்த்தோம்னா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி பருக்கள் தான் தழும்பு வந்துருமா. இது கிரேட் 4. இதுக்கு பொதுவாக ஐசினான்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த ஐசினா டேப்லெட் M+100 டேப்லெட் 6 மாதம் தொடர்ந்து போடணும். கூட சேர்த்து RM ஆயின்மெண்ட், இந்த ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். ஒன்று இந்த 6 மாத பீரியட் குழந்தை உண்டாகக்கூடாது. குழந்தை உண்டானா இந்த மாத்திரையினோட பக்க விளைவுகள் குழந்தைய பாதிச்சிடும். அதனால் நாங்கள் பொதுவாக என்ன செய்கிறது, இந்த மாதிரி பருக்கள், அதாவது தழும்பு விட்டு போகக்கூடிய பருக்கள் வைத்தியத்துக்கு வந்தால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், குழந்தை உண்டாக மாட்டாங்க அப்படிங்கிறத மாத்திரம் கேரண்டி பண்ணிக்கணுமா. ஒன்று. ரெண்டாவது, இந்த முடியை நீளமாக வளர்க்குறது, இது பெண்களுக்கு இப்போ ஒரு தலையாய பிரச்சனை. நான் கிண்டலாக சொல்லுவேன், கிராமங்கள்லாம் பொள்ளங்காய் நீளமாக வளர்கிறதுக்காக கல் கட்டி விடுவாங்க, இல்லைன்னா வளைஞ்சு போயிடும், வளராது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி முடியை சுற்றி ஒரு 5 கிலோ கல்லை கட்டி தொங்க விட்டுருவோமா, முடி நீளமாக தொங்கி வளர்ந்துடும் அப்படிமா. இது பேசிக்கலாக, அதுக்காக கல்லை கட்டி தொங்க விட்டுறாதீங்க. இது பேசிக்கலாக எப்படின்னா, முடியினோட வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்குது. அதாவது உதிர்ற விகிதமோ தூங்குற விகிதமோ அதிகமாகி
வளர்ச்சியினோட விகிதம் குறைவாக இருக்குது. அதை கூட்டணும். நான் ஒரு ஸ்ப்ரே சொல்கிறேம்மா, ஃபோலிக்ரோ, FOLIGROW, ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயை டெய்லி நைட் அடிச்சுக்கிட்டே இருங்க, ரெகுலராக அடிங்க. இந்த வளர்ச்சியினோட இது கூடிரும். அதாவது இந்த ஹேர்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் போட்டோன்னே சரியாயிருமா, 15 நாளில் வளர்ந்துருமா, அந்த ஸ்ப்ரே கொடுப்போம், 15 நாளில் திரும்ப வருவாங்க, சார் ஒன்றுமே வளரலை சார் அப்படிம்பாங்க. ஏம்மா கல்யாணம் பண்ணி 15 நாளில் புள்ள பெற முடியுமா? 10 மாதம் ஆகும்ல. அதை மாதிரி தாம்மா இதுவும், கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இரு போடுமா அப்படின்னு சொல்லுவோம். பொறுமையாக செஞ்சால் தான் பெருமை. நன்றிம்மா. டாக்டர், இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு அப்படின்னு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் குறைவாக இருந்தது அப்படின்னா அதை அதிகப்படுத்துவதற்கான வழிகள் சொன்னீங்க. சில இடங்களில் வந்து இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகமாக இருந்தா, அதாவது அதனுடைய ரேஷியோ அதிகமாக இருந்தால் அப்பவும் பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பேசலாம். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகமானாலும் பிரச்சனைகள் வருமா? அதாவதுமா, சுகரில் கம்மியாகிறது பிரச்சனை வருமா, கூடுதல் வர்றது பிரச்சனை ஆகுமா? கூடுதல் வந்தால் சுகர், கம்மியானா ப்ராப்ளம் இருக்குமா, கூடுதல் ஆனதுக்கு ப்ராப்ளம் இருக்குமான்னா ரெண்டுக்குமே ப்ராப்ளம் இருக்கும். பட் ரொம்ப கம்மியானா அதுதான் ப்ராப்ளம். கூடுறதை விட கூடுறது 200 250 இருந்தால் கூட பெரிய பாதிப்பு இருக்கிறதில்ல. பட் அது 30-40 வந்துருச்சு அப்படின்னா பாடியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருண்டாமா. அதே மாதிரி தான் ஹீமோகுளோபின். கூடுறதுல பெருசாக பாதிப்புகள் வர்றதில்ல, குறையிறதுல தான் பாதிப்பு. குறையிறதுல பாதிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு டைரெக்டாக பாதிக்கக்கூடியது முடியத்தாம்மா. அதுவும் பெண்களை தான் அதிகம் பாதிக்குதுடாம்மா. ஏன்னா இந்தியன் ஃபீமேல்ஸ், இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு பொதுவாக 10-11 இதை தாண்டி ஹீமோகுளோபினே பார்க்க முடியறது இல்லைம்மா. ஒரு 14 இருக்கிற ஹீமோகுளோபின் இருக்கிறவங்களுக்கு ஒன்று எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும், ஹேர் நல்லா கருப்பாக இருக்கும். அந்த ஹேரை பார்த்தாலே தெரிஞ்சிடுமா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இல்லை அப்படின்னு. ஹீமோகுளோபின் இல்லைங்கிறது ஹேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்ணை பார்க்கணும் கூட எங்களுக்கு தேவையில்லை, அந்த முடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது ஒன்று அயன் கம்மியாக இருக்குது, இல்லை ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது. ஒரு மாதிரி செமட்டை அடித்த மாதிரி இருக்கும், தின்னாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இது எவ்வளோ தின்னாக இருக்கும் அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிரும்டாமா. இது ஹீமோகுளோபின் வந்துருச்சு அப்படின்னா, ஆனால் ஈஸிலி க்யூரபிள். இந்த ஹீமோகுளோபினுக்கு நம்ம மாத்திரை போட்டால் ஈஸிலி க்யூரபிள். பட் என்னம்மா, நம்ம இதில் நம்ம சிஸ்டம்லேயே எந்த பேஷண்ட்டுக்கும் பொறுமை கிடையாது, எந்த பேஷண்ட்டும் டாக்டர் சொல்கிறத கேட்கணுங்கிறதும் கிடையாது. அப்போ எதையுமே க்யூர் பண்ண முடியறதில்ல. நீ முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட, ஏன் சார் நீங்கள் பேஷண்ட்டை வந்து 1 நிமிஷம் தான் பேசுகிறீங்க, பேஷண்ட்டை அதிகம் பேசுகிறது இல்லையே அப்படின்னு. நான் வந்து என் பேஷண்ட்டை டீச்சர் மாதிரி தாண்டாமல் இருக்கேன். நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தால், உனக்கு வைத்தியம் 2 வருஷம், பண்ணுவியா பண்ண மாட்டியா? சார் டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, பண்ணுவியா மாட்டி? நான் யோசிக்கணும் சார் அப்படின்னு சொன்னான்னா, நீ போயிட்டு வா, நீ வந்து ஃபிட்டு கிடையாது. ஏன்னா இப்போ முடி உதுறது அப்படின்னா 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும்னா பண்ணணும். 2 வருஷம் பண்ணலைன்னா பாலைவனம், சஹாரா டெசர்ட். அப்போ அதை நம்ம அதை வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்லணும். அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே, எப்பா நீ ஒரு 2 வருஷம் பண்ணேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோம்னா, இவன் 2 வருஷம் சொல்லுவான், நம்ம 2 மாதத்தில் விட்டுருவோன்றாண்டாமா, சரி வராது. ஸ்ட்ராங்காக டஃப்பாக சொல்லணும். பேஷண்ட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இல்லை, இந்த பேஷண்ட்லாம் வந்து சொன்னதை கேட்பாங்க. கேட்டா சரி. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆண் குரலை கேட்கறது சந்தோஷமா இருக்குங்க. அப்படிங்களா? உங்களோட ஆப்ல பார்த்தேன். சரி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு முடியுது போல கொட்டிட்டு இருக்கு. உங்க மாதிரி ஒரு ஆப்ல தான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூங்க, சொல்லுங்க. இல்ல சார், இப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸா வந்து சோப்பு தான், பிறந்ததுல சோப்பு தான் போட்டிருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஷாம்பு போடுறேன். இப்போ ஷாம்பு போட்டு வந்து என்னோட முடி ஃபுல்லா கொட்டிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. சரி, அது என்ன ப்ராப்ளம் சரியா தெரியல சார் எனக்கு. இதுவும் எந்த ஒரு ஹேர் ஆயிலும் போடுறது கிடையாது. உங்க அப்பா வழுக்கை, உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி, அப்பாவோட அண்ணன் தம்பி யாரா வழுக்கை? இல்லையே சார்.
உங்கள் குடும்பத்திலே யாருமே வழுக்கை இல்லை? ஒரே அண்ணன் இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு அண்ணன் என்ன உங்கள் குடும்பம் இல்லையா? அவர் வெளியில இருந்து எங்கேயும் குதிச்சுட்டு வந்தவரா? ரொம்ப இல்லை சார், அவருக்கும் முடி இருக்கு சார். இல்லைங்க, அதாவதுங்க நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க. அதாவதுங்க பொதுவாக பேஷண்ட்டை வந்துங்க எப்போ உங்கள் குடும்பத்தில் யாரும் வழுக்கையா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் யாருமே இல்லை சார். உங்கள் அம்மாவோட அப்பா அப்படின்னு கேட்டோம்னா, எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்க இருக்குது சார், அது என் குடும்பம் இல்லை சார் அப்படிம்பாங்க. அது எங்கேருந்து குடும்பம்னு எனக்கு தெரியல. அதாவது அம்மாவோட அப்பா, அவங்க அப்பா, அந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்து கூட இருக்கலாம். எங்கேயாவது யாருக்காவது வழுக்கை இருந்தால் நமக்கு வழுக்கை வரலாம். இதுக்கு ஷாம்பு போட்டதுனால வழுக்கை வந்துச்சு, நான் சோப்பு போட்டதுனால வரல அப்படின்னு சொன்னால் அது இப்போ இது இல்லை. பொதுவாக இந்த தலைவழுக்கை எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம அப்பாவுக்கோ நம்ம குடும்பத்தில் யாருக்கோ அவங்களுக்கு ஒரு 50 வயசில் ஜெனட்டிக் பால்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 30 வயசில் ஆரம்பிக்கும். 30 வயசில் ஆரம்பிக்கிறத எனக்கு ஷாம்பு போட்டு தான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த வழுக்கைக்கு காரணம் ஹார்மோன். ஆண்ட்ரஜன் ஒரு மேல் ஹார்மோன். இந்த மேல் ஹார்மோன் அதனோட உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்கும். அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 வருஷம். இப்போ தான் சொன்னேன், 2 வருஷங்கிறது 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். பண்ணலைன்னா பாலைவனம். இந்த 2 வருஷத்துக்கு என்ன மருந்து போடணும் அப்படின்னா, ஹேர் ஸ்ப்ரே, HARE, இந்த ஸ்ப்ரே 10% டெய்லி நைட் போடணும். FINE, ஃபைன் டேப்லெட் 2 வருஷம் தொடர்ந்து போடணும். இதை ஃபைன் டேப்லெட்டை 2 வருஷத்தில் நிப்பாட்டிடலாம். இந்த ஸ்ப்ரேயை லைஃப் லாங் போடணும். இது லைஃப் லாங் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா சஹாரா டெசர்ட். ஷாம்பு முடியை உதுத்தி விடுறதுக்கு எந்த வித காரணங்களும் கிடையாது. ஒன்று ஷாம்பு போட்ட உடனே குளிக்கணும். போட்டுட்டு பாத்ரூமை சுத்தாமல் இருக்கணும். ஷாம்பு உள்ளே போட்டும்னு இருக்கக்கூடாது. 1. 2வது, சோப்பு போடுறதுனால ஹேர் ஃபால் வரல அப்படிங்கிறது அது தப்பு. என்னென்னா, சோப்புனோட கெமிக்கல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்தது, ஷாம்புனோட கெமிக்கல் நம்ம ஹேருக்கு ஒத்தது. மாற்றி போடக்கூடாது. நன்றி சார். டாக்டர் மச்சான் ஐயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், என்னோட காதுல அந்த தோடு போடுற இடத்துல பெரிய ஹோலா இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா டாக்டர்? சரிம்மா. அதாவதுமா, இது பொதுவாக இயர் ஹோல் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜரி இருக்குமா. பொதுவாக நான் சொல்கிறதுமா, தோடை கணம் இல்லாமல் போடணும். நான் ரொம்ப வசதியானவா அப்படின்னு சொல்லி இவ்வளோதண்டி தோடை தூக்கி போட்டோம்னா எந்த காதும் அந்து போயிடும். நான் ஆப்ரேஷன் பண்ணி அதை மூடிடுவேன். மூடினதுக்கப்புறமும் வெயிட்டு கம்மியாக போட்டிங்கன்னா தான் நிற்கும். நீங்கள் அப்புறமும் வெயிட்டு கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப அதே மாதிரி வந்துடும். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போது இது ஓட்டை. இந்த ஓட்டையில் லைட்டாக கீறி விடுவோம். கீறிட்டு 2 தோலையும் சேர்த்து தைச்சிருவோம். முன்னாடியும் தைச்சிருவோம், பின்னாடியும் தைச்சிருவோம். தைச்சிட்டு 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் கழித்து அந்த தையலை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோல் பண்ணிக்கலாம். ஹோல் இப்போ நான் சொன்னது ரொம்ப முக்கியம். ஹோல் கரெக்டாக ஈவனாக போடணும். ஈவனாக போடலன்னு திரும்ப அதை மூடணும்னு வரக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் வருது இப்போ. சார், ஒரு ஹோல் மேலே இருக்குது, ஒரு ஹோல் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம். ஏன்னா கீழே இருக்கிற ஹோல் திரும்ப வேகமாக பிஞ்சிட்டு போயிடும், மேலே இருக்கிற ஹோல் மாத்திரம் நிற்கும். அப்புறம் நம்ம திரும்ப அதுக்கு மேலே ஒரு தடவை போடுற மாதிரி ஆயிரும். 1. 2வது, வெயிட்டாக இருக்கக்கூடிய எந்த காதில் போடக்கூடிய கம்மலும் போடக்கூடாது. இல்லைன்னா ஒரு சின்ன இது போட்டு ஒரு செயின் போட்டு மேலே கட்டி விட்டிங்கன்னா கூட ரொம்ப பிரயோஜனமாக திரும்ப வராது. சின்னதாக ஹோல் இருக்குது, மூடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. பெருசாக இருந்தால் மூடணும். நன்றிம்மா டாக்டர் மச்சான் ஐயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர். எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மேம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்குங்க சார். அம்மா, வேர்ல இருந்து போதா பாதியா உடையுதா? இல்ல, வேரோட வருது. உங்களுக்கு வயசு என்னம்மா? 23. பீரியட்ஸ் நார்மலா இருக்காமா? அது நார்மலா இருக்கு. கல்யாணம் ஆயிட்டாமா? இல்ல இன்னும் இல்ல. பொடுகு இருக்காமா? இருக்குங்க சார். ரைட். அதான் பொடுகு இல்லைன்னா பொம்பளே இல்ல. சரி அம்மா, இது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அதாவது பொடுகு பெர்மனன்ட் ஹேர் ஃபால் ஆகாது. அதாவது பொடுகு வந்துருச்சு பூரா முடியும் போயிருமா அப்படின்னு கேட்டால் முடியினோட டென்சிட்டி குறைஞ்சிரும். அதுக்காக கம்ப்ளீட்டாக போகிறதில்ல. பட் பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். தினம் தலைக்கு குளிக்கணும். 1. 2வது,
ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறோம்மா, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு தலைக்குள்ளே தடவணும் 15 நாளைக்கு. அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் போடணும், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடணும், அப்புறம் வாரம் டெய்லி ஒரு தடவையாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் டெய்லி அந்த வாரம் ஒரு தடவை போடணும் அப்படின்னா, பொடுகு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆவதில்லை. அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கும். ஆயின்மெண்ட் நேம் GRM. இந்த ஆயின்மெண்ட்டை உள்ளே தடவிக்கிடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். இதுலேயே இந்த பொடுகுனால தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஹேர் ஃபால் வர்ற மாதிரி இருக்குமா. இதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னால் அயன் டேப்லெட் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா? கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுமா ரம்யா. உங்க ஷோ ஏற்கனவே பார்த்துருக்கோங்க சார். சரிம்மா. உங்க ஷோ பார்த்து நான் இப்போ டேட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். டேட்ஸ் அப்புறம் கொஞ்சமாக சாப்பிடாதம்மா, நிறையா சாப்பிடுமா. அப்படிங்களா? சரிங்க. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஸ்கூல் டைம்ல வந்து நாங்க சீக்கா தான் யூஸ் பண்ணோம். நல்லா இருந்தது ஹேர். எங்க அம்மாவுக்கு நிறைய ஹேரு. ஸோ எங்களுக்கு ஜீன்லயே நல்லா லென்த்தியாவும் நல்லா பிரெத்தும் நல்லா இருந்ததுங்க, அடர்த்தியா இருந்தது. பட் காலேஜ் வர ஆரம்பிச்ச உடனே தான் எனக்கு டேண்ட்ரஃப் வந்தது. பஸ்ல போறது அப்படி இப்படின்றனால டேண்ட்ரஃப் வந்து லைட்டா அப்போ ஹேர் ஃபால் கொஞ்சம் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமா இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு ஹேர் ஃபால். சரிம்மா. அப்புறம் ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாமும் இருக்கு. சரி. ஸோ இப்போ என்ன பண்றது அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான். கல்யாணம் ஆயிட்டாமா உனக்கு? இல்லங்க, ஏஜ் வந்து 25 ஆகுதுங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா இங்கே பாருடம்மா, அதாவது இந்த ஹேர் ஃபால் ஒன்று டேண்ட்ரஃப், ரெண்டாவது ஸ்பிளிட் எண்ட்ஸ், அது வந்து நியூட்ரிஷனல். டேண்ட்ரஃபுக்கு ட்ரீட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், GRM ஆயின்மெண்ட்டை ரெகுலராக நைட்டு போடுங்க, குறைஞ்சிரும். ஒன்று. அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸுக்கு ரீசன் ஒன்று புரோட்டீன் கம்மியாக இருக்கிறது, இல்லைன்னா ஜிங்க் கம்மியாக இருக்கிறது. நான் 2 டேப்லெட் சொல்கிறேன், அந்த 2 டேப்லெட்டை மார்னிங் அண்ட் நைட் 3 months கண்டினியூஸாக போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். டேப்லெட் I+, டேப்லெட் பயோனா இ, மார்னிங் அண்ட் நைட் 3 months கண்டினியூஸாக போடுமா, ஹேர் ஃபால் கட்டாயம் குறைஞ்சிரும். பட் பொடுகுக்கு ரெகுலராக ட்ரீட் பண்ணணுமா. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் கார்த்தி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு டாக்டர்கிட்ட பேசலாமா? சொல்லுங்க கார்த்தி. டாக்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கார்த்தி. நீங்க பேசுறதுலேயே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் போல டாக்டர். ரொம்ப சந்தோஷம்யா. நான் இங்கே தான் பேசுகிறேன், அதனால இங்கேயே கேட்டுக்கிடுங்க, வெளியே வந்தால் பேச மாட்டேன். சொல்லுங்க டாக்டர். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு ஏஜ் இப்போ 24 ஆகுது. சரி. ஆல்ரெடி வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், அப்பாவுக்கு வந்து பால்னஸ் இருக்கு. சரி. ஸோ எனக்கும் வந்து எனக்கு இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நல்லா கேப் தெரியுது. அது என்ன சொல்லுது, முக்கால்வாசி என்ன சொல்லுது, கேப் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. பாதி பாலைவனம் ஆயிட்டீங்க. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமாயா? அதில் வேற வழி இல்லை டாக்டர். நானும் எல்லாம் எந்த ப்ராடக்ட் டிவியில் காமிச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கே கிட்ட ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்துருந்தா அவர் சொல்லியிருப்பார்ல. இல்லை, ஆல்ரெடி ஒரு சென்டர் நான் இது பண்ணேன். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லைப்பா, சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கப்பா. அதாவது இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸுக்கு நேராக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது எப்போவுமே. அந்த ஹார்மோன் எதனால் இது உதறுதோ அதை நிப்பாட்டணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேர் 10% ஸ்ப்ரே டெய்லி நைட், ஃபைன் டேப்லெட் டெய்லி நைட், ஃபைன் 2 வருஷம், அந்த ஹேர் 10 ஸ்ப்ரே லைஃப் லாங். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது வந்து மருந்து போட ஆரம்பித்து 5 மாதம் கழித்து தான் பண்ணணும். ஏன் அந்த 5 மாதம் டைம்னா, பொதுவாக 5 மாதத்தில் ஹார்மோன் அரெஸ்ட் ஆயிரும். ஒருவேளை முடி உள்ள வேர் இருந்தால் அதெல்லாம் எந்திரிச்சிடும். அப்போ எந்திரிக்குதான்ங்கிறதுக்கு அந்த ஒரு டைம் கொடுக்கணும். உள்ளே வந்தோடனே, கிளினிக்குள்ளே வந்தோடனே, சார் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் அப்படிலாம் பண்ண முடியாது. முன்னாடி நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண காலத்தில், அதாவது ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கே தெரியாமல் வர்றவங்க எல்லாரும் கேட்குறாங்களே, நமக்கு நிறையா பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு 2 ஆசையில் வேகமாக எல்லாருக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்போ அதில் ஃபெயிலியர் ரேட் பார்த்தோம் அப்படின்னா, ஹார்மோன் அரெஸ்ட் ஆகாதவங்க எல்லாருக்குமே ஃபெயிலியர் தான். இதில் 2 விதம். ஒன்று, நாங்கள் மருந்து போட்டுட்டு பண்ணாமல் போனது. 2, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சுல, இனி மருந்தே தேவையில்லை அப்படின்னு மருந்தை விட்டுறது. அப்போ 2 விதமாகவும் தப்பு என் மேலேயும் இருக்குது, பேஷண்ட் மேலேயும் இருக்குது. அப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுட்டோம். இப்போ 5 மாதம் மருந்து போடுங்க, 5 மாதத்தில் முடி எந்திரிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணுறோம், எங்கே முடி இருக்கோ அங்கேருந்து எடுத்து முடி இல்லாத இடத்துக்கு வைக்கிறோம். அதில் ஒரு சின்ன இஷ்யூ எப்படின்னா,
கடவுள் வந்து 2 கிட்னி கொடுத்துருக்காரு, 2 லங் கொடுத்துருக்காரு, அது மாதிரி 2 செட் முடி கொடுத்துருக்காரு. பின்னாடி இருக்கிற முடி இந்த ஹார்மோன்னால் உதிரக்கூடிய தன்மை இல்லாதது, முன்னாடி இருக்கிற முடி இந்த ஹார்மோன்னால் உதிரக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ பின்னாடி இருக்கிற முடியை தூக்கி முன்னாடி தூக்கி வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய வழக்கையும் பாருங்கள், பின்னாடியும் சைட்லேயும் முடி இருக்கும். அந்த முடியை தூக்கி வைக்கிறோம், ஹார்மோன் அரெஸ்ட் பண்ணுறோம், முடியை தூக்கி வைக்கிறோம். முடியை தூக்கி வச்சாலும் அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி. 2 வருஷம் பண்ணலைன்னா இப்போ பாதி பாலைவனமாக இருக்கிறவர் முழு பாலைவனமாக ஆயிடுவீங்க. ஏன்னா இதை நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பேஷண்ட் இதை மாதிரி நான் 2 சைட்லேயும் மாத்திரம் முடி வச்சு விட்டேன். அவர் மருந்தை போடாமல் விட்டுட்டாரு, உள்ளே இருக்கிற முடியெல்லாம் போயிடுச்சு, நான் வச்ச முடி மாத்திரம் இருக்குது. 2 கொத்து முடியை மாத்திரம் பிடிச்சி தூக்கணும்னா லூஸ் மோகன் மாதிரி இருக்கார் இப்போ. அதனால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக மருந்து போடாமல் மாத்திரம் இருந்துடக்கூடாது, ரெகுலராக கண்டினியூ பண்ணணும். நன்றி சார். டாக்டர் நீங்கள் வந்து அந்த டயோட் பற்றி சொன்னீங்க, இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது? ஆனால் இப்போது இந்த நேயர் கேட்டதுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்க, ஆனால் அதன் பிறகு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், அந்த டயோட் பற்றி சொன்னீங்க, அதன் பிறகு வரக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதாவது இப்போ ஹிருசிட்டிசம், பெண்களுக்கு மீசை தாடி வளருது, ஹார்மோனை கண்டுபிடிச்சோன்னா ஹார்மோன் அரெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குடா, ஹெச்னில். இந்த ஆயின்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, முடியினோட வேரில் போய் முடியை வந்து வளர்ச்சியை தடுக்க ஆரம்பிச்சிடும். முடியினோட வேர்க்குள்ள போய் இந்த க்ரீம் வந்து நீங்க எதற்காக சஜஸ்ட் பண்றீங்க டாக்டர்? முடி உதிர்றதுக்கு, மீசை தாடி உதிர்றதுக்கு. இது தலையில தடவணும்னா தலை வழுக்கையாகி போயிடும். மீசை தாடி வளருவதற்கு அதிகப்படியான முடி பெண்களுக்கு. ஓகே, ஆண்களுக்கே நிறைய பேர், ஆம்பளைங்க நிறைய பேர், சார் எனக்கு கழுத்துலாம் முடி இருக்கு, முதுகுல முடி இருக்கு, நெஞ்சில முடி இருக்கு, அதை எடுங்கன்னு வர்றாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு தான் லேசர் பண்ணணும். ஆயின்மெண்ட்டை லேசர் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட். இந்த ஹெச்னில் ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு தான் லேசர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஹார்மோன் அரெஸ்ட் பண்ணிடுறோம், லேசர் பண்ணுறோம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை லேசர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலன்னு நான் சொன்னேன், ஏற்கனவே இருக்கிற பூனை முடி திரும்ப பெரிய முடியாயிரும், அப்புறம் திரும்ப பின்னாடியே நம்ம ஓடணும். இது அந்த டயோடில் ஒரு இதுடமா. இன்னொன்று நான் சொன்னேன் லைப்போ லேசர். இந்த லைப்போ லேசர்டமா இது வந்து ரீசன்ட் இதுமா. முன்னாடி வந்து லைப்போ சக்ஷன் பண்ணுவோம், வயிற்றுல கொழுப்பு இருந்தாலும் சரி, கையில் கொழுப்பு இருந்தாலும் சரி, எங்கே கொழுப்பு இருந்தாலும் டியூப்பை விட்டு டியூப்பில் எடுத்து செக்ஷன் பண்ணிடுவோம். இந்த தண்ணி குழா மாதிரி பூரா செக்ஷன் பண்ணி எடுத்துருவோம். பட் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஷாக்கினஸ் வரும். எங்கேருந்து நம்ம வயிற்றுல கொழுப்பை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வேக்கும் ஆயிடும், அப்போ தோல்லாம் மடிப்பாயிரும். அது வந்து ரொம்ப ஆக்வர்டாகவும் போயிடும் சில நேரம். அப்புறம் அதை டைட்டன் பண்ணணும். இதுக்கு பதில் சர்ஜிக்கலே இல்லாமல் இந்த லேசர் வச்சு, இந்த லேசர் என்ன பண்ணோம் அப்படின்னா பேடாக இருக்கும், இந்த மாதிரி பேடாக இருக்கும். இதில் டயோடு லேம்ப்ஸ் இருக்கும். இந்த லேம்ப்ஸை நம்ம எங்கே குறைக்கணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடறோம். வச்சுட்டு அந்த டயோடில் இருந்து அந்த ரேஸ் உள்ளே போகும். கரெக்டாக ஃபேட்டை மாத்திரம் தான் டார்கெட் பண்ணும். எந்த ஃபேட்டை டார்கெட் பண்ணும்? ஸ்கின்ல இருக்க ஃபேட்டை. வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபேட்டை டார்கெட் பண்ணாது. ஏன்னா அதனோட லென்த், அதனோட அந்த சொன்ன வேவ் லென்த் இந்த ஃபேட்டை மாத்திரம் டார்கெட் பண்ணும். இந்த ஃபேட்னோட செல்லில் ஒரு ஓட்டையை உண்டு பண்ணிடும். அப்போ ஃபேட்டில் இருந்து, அந்த ஃபேட் செல்லிருந்து ஃபேட் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுக்கு பிறக்கும்போது எவ்வளவு ஃபேட் செல் இருக்கோ அதே அளவுக்கு ஃபேட் செல் தான் அவன் சாகிற வரைக்கும். அப்போ ஃபேட் செல் வந்து சைஸில் தான் பெருசாகுது. நம்ம என்ன செய்கிறோம்? ஃபேட்டில் ஓட்டையை போட்டு அந்த செல்லை வெளியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும், யூரின் வழியாக போயிடும், இல்லை மோஷன் வழியாக போயிடும், குறைஞ்சிரும். பட் இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். இதுவுமே சிட்டிங்காக பண்ணணும். ஒரு சிட்டிங்க்கு நீ ஒரு இன்ச் டேப் வச்சு அளந்தோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் அப்போவே குறைஞ்சிருண்டா அரை மணி நேரத்தில். ஆனால் அது திரும்ப கெயின் ஆகாது. அது நம்ம தான் பார்க்கணும். நான் வந்து குறைச்சி தான் கொடுக்க முடியும். நீ நல்லா பண்ணிட்டு போயிட்டு 2 பிரியாணி சாப்பிட்டேன்னா அதுக்காக நான் சரி பண்ண முடியாது, அதை நம்ம இது பண்ண முடியாது. நாக்கு அடக்குனா இதை குறைச்சி கொடுத்தாங்க. தொடர்ந்து பேசணும் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த உதட்டு கீழே கருப்பா இருக்கு 2 சைடுமே. சரி சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா? இப்போ 1 வாரமா தான் இருக்கு. உனக்கு வயசு என்னம்மா? சரி, லைன்ல இந்த இருக்கீங்களா? இந்த டிசீஸ் பேரு செபோரிக் மெலனோசிஸ். அதாவது உதட்டுக்கு கீழே வரும் சைடில், இல்லைன்னா கீழ்ப்பகுதியிலையும் வரலாம், மேலேயும் முகத்துலையும் சில பேருக்கு வரலாம். சில பேருக்கு மூக்குலையும் ஒரு ரிங்கு மாதிரி வந்துடும். இது பொதுவாக உள்ளேருந்து வர்ற ஒரு செக்ரீஷனால் வர்றது. கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் பொதுவாக போயிடும். அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், என்சிபி. இந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக மேலே தடவைனா ஒரு 4 நாளில் போயிடும். கையில் வச்சுக்கணும், திரும்ப வர்றப்போ 1 நாள் 2 நாள் போட்டால் போதும். கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா இது டாபிக்கல் ஸ்டீராய்டு. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க முத்துலட்சுமி. சார், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வட்டமா சிகப்பா வருது சார் தோல்ல. அது காஞ்ச பிறகு திரும்ப அந்த இடம் ஃபுல்லா தோல் உரியுது சார். சரி. அப்புறம் தலையில கருப்பா இருக்கு சார். கருப்பா அது காஞ்ச பிறகு தடிமனா ஆயிருது. இந்த சிவப்பா வர்றது எந்த இடத்துல வருதுங்கிறீங்க? காலு கையில வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட். முட்டியில வருதா? முட்டியில இல்ல சார், தோல்ல இதுக்கு முட்டிக்கு கீழே, கையில ஃபுல்லா. கையில இந்த இடத்துல? கையில வந்து முட்டிக்கு கீழே சார். முட்டிக்கு கீழே. சரி. இப்ப தோள்பட்ட முதுகெல்லாம் இப்ப வருது சார். ஆனா தலைக்குள்ள தலை என்ன சார்? தலைக்குள்ள வருதா? ஆமா சார், தலைக்குள்ளேயும் வருது சார். அத சொரிஞ்சா தோலா உரியுதா? ஆமாங்க சார், உரியுது. சரிம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இது வந்து சொரியாசிஸ். இது வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்த வியாதி. கூட பிறந்த வியாதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போகாது, கண்ட்ரோல் மாத்திரம்தான். அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி அவர் கொடுத்துட்டு போன சொத்து. இதுக்கு நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, HBS6. இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போடுங்க. ஒன்று சொரியாசிஸை கண்ட்ரோலாக வைக்கணும். கண்ட்ரோலாக வைக்கலை அப்படின்னா தோல் அதிகம் வளர்றதுக்காக உள்ளேருந்து எலும்பை திங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் முடக்கு வியாதி வந்துடும். 1. 2வது, இது ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட பரவுமா, தொத்து வியாதியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இது வியாதியே இல்லை, பயப்பட வேண்டாம். பட் இந்த மாதிரி தோல் அதிகம் முளைக்காமல் பார்த்துக்கணும். குளிர்காலத்தில் கூடும், வெயில் காலத்தில் குறையும். வெயில் காலத்தில் வைத்தியம் தேவையில்லை. ஒவ்வொரு குளிர்காலத்துக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போடுங்க. இந்த ஆயின்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு மாத்திரை இருக்குது, வாரத்துக்கு 1 நாள் போட்டோம்னா கண்ட்ரோல் ஆயிருமா, பயப்பட தேவையில்லை. நன்றிமா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். டாக்டர், நீங்க அந்த லேசர் பத்தி சொல்லும் பொழுது கோம் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த கார்னர்ல வந்து லேசர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னாடா, சீப்புடா, ஹேண்டிலோட சீப்பு, சீப்புனோட அந்த இதெல்லாம் இருக்கும், முடியெல்லாம் இருக்கும். பட் உள்ள சின்ன சின்ன லேம்ப்ஸ்பா. நான் ஏற்கனவே சொன்னேன், மார்பக வளர்ச்சிக்காக எப்படி கப்புக்குள்ள அந்த லைட் இருக்கோ அதே மாதிரி இதுல லைட் இருக்குண்டா. இது முடியினோட வேருக்குள்ள போய் ரத்த குழாயை விரிச்சு விடும். ரத்த குழாயை விரிச்சு விட்டுச்சு அப்படின்னா ரத்தம் நிறையா ஹேருக்கு வரும், கொஞ்சம் முடி வளரும். இது வந்து எப்படின்னாடாமா, பேசிக்கலாக இந்த ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாடாமா 90% சைக்கலாஜிக்கல் தான்மா. முடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நீ வெறும் பேராசிட்டமால் கொடுத்தோம்னு வை, பேராசிட்டமால் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே பாதி பேஷண்ட்டுக்கு சரியாயிரும். என்ன இது, இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதை மாதிரி தான் இந்த ஹேர் க்ரோத்துக்குரிய இந்த இது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பாதி பேர், சார் நான் ஒரு டயோடு இது வச்சுருக்கேன் சார், இது பார்லர்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை டாக்டர், நீங்கள் இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சாதாரணமாக ஒரு சீப்பு நம்ம வாரும் போதே மேக்னெட்டிக் பவர் இருக்க மாதிரி இருக்கும், முடி இருக்கும், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதுவும் இதுவும் ஒன்று தான். இல்லை 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 இல்லை, அது வந்து சாதாரணதுடா, அது வந்து நம்ம உடம்போட இருக்கிற கரண்ட்டுடா. இது வந்து இந்த லேசர் வச்சு பண்ணுறதுடாமா. பட் இதில் 100% ஃபுல் ப்ரூஃப் ரிசல்ட் இருக்கான்னு கேட்டேன்னா பாதி இது சைக்கலாஜிக்கல் தான்மா. இப்போ அரும்பாறையாக இருக்கும்டாம்மா, தோலில் கொப்பளமாக இருக்கும், நம்ம வைத்தியம் பண்ணுவோம், சார் நான் போய் கோயிலில் உப்பு போட்டுமாம்மாங்க, சந்தோஷம் உப்பு போடுங்கன்றுவோம். உப்பு போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உப்பு போடுங்க, இல்லை மொட்டை அடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மொட்டை அடிங்க. அதான் இது பேசிக்கலாக எப்படின்னா அவங்களோட நம்பிக்கை பொறுத்தது. இந்த மருந்தில் போதா அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, உப்பு போடுறதுல போனாலும் சரி தான், ஆனால் போகணும். அதை மாதிரி தான் இந்த கூமம். இது வந்து தலையை சீவ ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் சுடும். அந்த லைட்டாக சூடாக இருக்கும்போது இவங்களுக்கு உடனே சூடு வந்துருச்சு, முடியெல்லாம் நல்லா இனி வந்துடும் அப்படின்னு அந்த நினைப்பு வந்துருச்சுனாலே பாதி வியாதி குறைஞ்சு போயிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ மேம், குட் மார்னிங். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
திருவள்ளூர்ல இருந்து ஆஷா பேசுறேன் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுமா ஆஷா. உங்களை ரொம்ப பிடிக்கும் டாக்டர். எனக்கு உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஆஷாம்மா. சரி டாக்டர், என்னோட கலர் வந்து நார்மலான கலர் தான். என் ஊர்ல எல்லாம் ஸ்கின் லைட் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன் தோல் உனக்கு கிடையாதுமா, ஸ்கின் லைட்டை போட்டேன்னா. சொல்லு. ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். பூனை சூடு போட்ட கதையா மாறி போச்சு. அருமையான பழமொழிமா. நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கம்மா. பழமொழி சொல்லி சொல்லி இப்ப இதுக்கு எதுவும் ரெமெடி இல்லையா டாக்டர்? இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா. வயசு என்னாச்சு உனக்கு? எனக்கு 22 ஆகுது. தோலெல்லாம் பொத்து போயிருச்சா? இன்னும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரல. டேன் ஆகி போச்சு ஃபுல்லா. இருக்கிறத விட கருப்பாக்கிட்ட. ஆமா. சரி சரி, சந்தோஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. அதாவது நிறைய ப்ராடக்ட் டவுன் தி கவுண்டரில் போய் சார் எனக்கு கலர் ஆகணும், ஆயின்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்குவாங்க. ஆயின்மெண்ட்டை வாங்கி 15 நாள் போட்டோன்னு பலன்னு ஆகி போயிடும். இந்த 15 நாளைக்கு அப்புறம் எந்த பக்கம் போனாலும் சரி அந்த ஆயின்மெண்ட்டோட தான் போவாங்க. சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையா, இந்த ஆயின்மெண்ட்டை போட்டு தள்ளிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் என்ன செய்வோம், 15 நாளைக்கு தான் கொடுப்போம். 15 நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா 15 நாளில் அந்த ட்ரக்கை விட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சைடு எஃபெக்ட் இல்லாத ட்ரக்கை தருவோம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, டாக்டர் கொடுத்ததான் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் காட்டுவாங்க. அப்போ கண்டினியூஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை விட்டுருவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ, அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, இது மனுஷ இயல்பு. பண்ண ஆரம்பித்து இந்த பூனைக்கு சூடுபட்ட கதை மாதிரி சூடு மாதிரி ஆயிரும். இதில் என்னென்னா, அதில் ட்ரெட்டினாயின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த ஸ்கின் லைட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒரு 10-12 ப்ராடக்ட் இருக்குது. இந்த ட்ரெட்டினாயின் வந்து அந்த 15 நாள் போட்டுட்டு நிப்பாட்டலை அப்படின்னா வெயிலை உள்வாங்கி தோலை பொத்து போக வச்சிரும். அப்போ நீ என்ன செய்யணுமா, இதை விட்டு வெளியே வர்றதுக்கு? ஒன்று, இனி வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போனேன்னா இருக்கிறது கெட்டு போயிடும். ரெண்டாவது, வெறும் ஹைட்ரோக்கினான் H1 க்ரீம் டெய்லி நைட் போடலாம். ஒன்று. போட்டோன்னே சரியாயிருமா, போட்டோன்னே டேன் போயிருமானா போகாது. காலையில் சன்ஸ்க்ரீனர், சன்யா லோஷன், நைட்டு H1 ஆயின்மெண்ட், இதை ஒரு 3 வீக்ஸ் போடுடாமா. 3 வீக்ஸில் குறையலை அப்படின்னா உனக்கு ஒன்லி ரெமெடி இன்ஜெக்ஷன் குளுட்டதையான். ஒரு டியூப் ஸ்கின் லைட் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்ப, இன்ஜெக்ஷன் குளுட்டதையான் 35,000 ரூபா. அப்போ நம்ம பண்ண தப்புக்கு 35,000 ரூபா தண்டம். இந்த இன்ஜெக்ஷன் குளுட்டதையான் வாரத்துக்கு 2 நாள் போடணும். 3 வாரத்தில் போட்டால் உன்னோட டேன்லாம் போயிடும், நார்மல் ஸ்கின் வந்துடும். திரும்ப தயவு செஞ்சு முட்டாள்தனமாக யாரோ சொன்னாங்கன்னு போடக்கூடாது. யாரையாவது பிடிக்கல அப்படின்னா, நிறையா டியூப் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா பிடிக்காதவங்களுக்கு கையில் கொடுத்து அவங்க ஸ்கின்னை காலி பண்ணுங்க. நன்றிம்மா டாக்டர் மற்றொன்னையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ பொடுகு வந்துட்டே இருக்கு சார். என்ன ஷாம்பு போட்டாலும் மொட்டை அடிச்சா கூட திரியும் வருது சார். பொடுகு அப்படி சீட் எடுத்து வரணும், அப்படி கொட்டுது சார். சரிங்க. இந்த மொட்டை போடுற கதைங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மொட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் முடி உதிராதுன்னு நினைக்கிறது, மொட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் பொடுகு வராதுன்னு நினைக்கிறது, மொட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் சொரியாசிஸ் வராதுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் இந்த வியாதிக்கும் மொட்டைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. முடி வளர்ந்துருங்கிற அந்த ஒரு தைரியத்தில் போய் மொட்டை அடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பொடுகு உள்ளேருந்து வர்ற ஒரு செக்ரீஷன், அதோடு சேர்ந்து வர்ற ஒரு கிருமி உண்டு பண்ணக்கூடியது. அது மொட்டைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் 100 மொட்டை போட்டாலும் சரி, 1,00,000 தடவை மொட்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு பொடுகு போகாது. பொடுகை கண்ட்ரோல் தான் பண்ணணும். பொடுகில் 2 விதம். ஒன்று, தோலாக உரியுதான்னு பார்க்கணும், அது சொரியாசிஸாக இருக்கலாம். பொடியாக உதிர்ந்தால் பொடுகு. தோலாக வந்தால் சொரியாசிஸுக்கு வைத்தியம் பண்ணணும். வெறும் பொடியாக வந்தால் வெறும் GRM ஆயின்மெண்ட் மாத்திரம் நான் சொன்ன மாதிரி 15 நாள் போட்டிங்கனாலே குறைஞ்சிடும். அப்புறம் ரெகுலராக வீக்லி 1-2 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். பட் பொடுகு போகாது. நன்றி சார் டாக்டர் மற்றொன்னையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாம்மா. வணக்கங்க டாக்டர். வணக்கம்மா. எனக்கு ரொம்பமா முடி கொட்டிட்டே இருக்குங்க டாக்டர். ஆனா பொடுகு இருக்குங்க டாக்டர். வெரி குட். ரொம்ப ஒரு வருஷமா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு டாக்டர். 1 month தான் ஆகுது. கல்யாணம் ஆனனால வருதாமா? எஸ் டாக்டர், என்னுடைய ஊர் வந்து நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அதான் இதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆனா வருதும்பீங்க,
ஊரை மாற்றினேன் தண்ணியில் மாற்றினோன்னே வந்துருச்சும்பிங்க. மெட்ராஸில் குளித்தா மெட்ராஸுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் முடி உதிர்ந்துருந்துன்றவாங்க. அப்புறம் அடுத்து சொல்லுமா. இப்போ அதனால ரொம்பமா கொட்டிட்டே இருக்குங்க. சரிம்மா, அழுதுறாதம்மா, நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுக்கம்மா. அம்மா, இந்த தண்ணிக்கும் என்ன ஷாம்பு, ஊர் விட்டு ஊர் போகிறது, இதுக்கெல்லாம் எதுக்கும் முடிக்கும் முடி உதுறதுக்கு சம்மந்தம் இல்லை, கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது, சார் நான் கல்யாணம் பண்ண பிறகு தான் உதுருது அப்படிம்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்துட வேண்டியதான் அப்படிம்பேன் நான். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு ப்ரீஃபார்ம்டு ஐடியா, கல்யாணம் பண்ணதுனால உதிர்ந்துருச்சு அவ்வளோதான். அது இல்லை. இது எல்லாமே ஒரு வயசில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பொடுகு வந்து சேர்ந்து 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 நின்றுருக்கோம். நீங்கள் அதை வைத்தியம் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. கரெக்டாக கல்யாணம் வந்திருக்கோம், கல்யாணம் பண்ணோன்னே பொடுகு கூடி போய் ஹேர் ஃபால் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு கல்யாணத்துக்கும் சேர்த்துருவோம். பொடுகுக்கு நான் சொன்ன மாதிரி ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடுங்க, பொடுகு கண்ட்ரோல் ஆயிரும். பொடுகுக்கு க்யூர் இல்லை, கண்ட்ரோல் மாத்திரம்தான். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. வணக்கம் சார். சொல்லுமா. சார் நான் இங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். சரிம்மா, என்ன பேசணும் தெரியலையோம்மா. இல்லைங்க சார், ஃபேஸ் வந்து பெட்னோவேட் அந்த ஆயில்மெண்ட் போட்டேங்க சார். ரொம்ப சந்தோஷம்மா. இப்போ தான் ஒரு ஆளை சொன்னம்மா, நீ பெட்னோ வெயிட்டில் இருக்க, அவங்க ஸ்கின் லைட்டில் இருந்தாங்க. சரி, அடுத்து சொல்லு. ரொம்ப ரொம்ப பிம்பிள்ஸா வந்துருச்சுங்க சார். வெரி குட். பெட்னோ வெயிட் யாருமா போட சொன்னா உன்னைய? இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சார். ரைட் ரைட். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூரா கூட இருக்கிறவங்க எல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட், எல்லாரும் காஸ்மெட்டிக் படித்தவங்க. என்னம்மா, அப்படிதானம்மா? காலேஜ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் போட்டுட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமா. காலேஜில் மொட்டை போட சொல்லுவாங்க, மொட்டை போட்டுருவியாம்மா? இல்ல சார். சரிம்மா. அதாவது நான் இப்போ தான் சொன்னம்மா, இந்த கூட இருக்கிறவங்க தான் இந்த வில்லங்கங்கள்லாம் பண்ணுறது ஒன்று. வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் பாட்டிமார்கள் பண்ணுற தொந்தரவு அதை விட ரெண்டாவது. எங்களுக்கு எங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபெயிலியர் ஆக்குறதே பார்த்தா இவங்க தான். சரி, பெட்னோவேட்டும் ஸ்கின் லைட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தாம்மா. இது ஸ்டீராய்டு, அது வந்து ட்ரெட்டினாயின். போட ஆரம்பித்தாச்சு, இனி இதை விட்டு வெளியே வரணும். சாராயம் அடிக்கிறவனுக்கு போதையை விட்டு வெளியே கொண்டாடுற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் இப்போ என்ன மருந்து சொன்னாலும் மருந்து நீங்கள் போட்ட உடனே பழைய இது திரும்பிடுமா அப்படின்னா திரும்பாது. அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கேலமின் லோஷன், யாக்கேல் லோஷன். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் பேக் மாதிரி ஃபேஸில் போட்டுக்கிட்டே வாடாமா. பெட்னோவேட்டோட சைடு எஃபெக்ட்லேருந்து வெளியே வாமா, சாராயத்திலேருந்து வெளியே வரணுமா. வந்ததுக்கப்புறம் H1 ஆயின்மெண்ட், அதாவது ஸ்கின் வந்து டேமேஜே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த H1 போடணும். டைரெக்டாக H1 போட்டிங்கன்னா இன்னும் இருக்கிறதும் பொத்து போயிடும்மா. தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்கன்னு எதையாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணாதீங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டைரெக்டாக எதையாவது ஒரு மருந்தை வாங்காதீங்க. அதுக்காக டாக்டர்கிட்ட வந்தால் டாக்டர்கிட்ட மாத்திரம் பக்க விளைவு வராதான்னு கேட்காதீங்க. டாக்டர்கிட்ட வந்தாலும் பக்க விளைவு வரும். பட் ஆக்சிடெண்ட்டுக்கும் இன்சிடெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது நடக்கும் பெட்னோவேட் நான் கொடுத்தேன்னா இது வரும், சைடு எஃபெக்ட் வரும் தெரிஞ்சு அது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு மாத்திரையோடு சேர்த்து கொடுப்பேன். நீங்கள் ஆக்சிடெண்ட் இஷ்டத்துக்கு எடுத்து தட்டிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாயிரும்மா. நன்றிம்மா. டாக்டர், நம்ம லேசரில் வந்து லிப்போ லேசர் இல்லை, அதில் வந்து அந்த மாதிரி வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு இந்த லேசர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த மாதிரி லேசர்ஸ் பண்ணுறதால இல்லைம்மா, அதாவதுமா சைடு எஃபெக்ட்னு பார்த்தா நல்ல எஃபெக்ட் எதையும் கொண்டாட முடியாதுடாமா. எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கத்தாம்மா செய்யும். இப்போ இந்த டயோட் லேசரில் உள்ளே இருக்கிற கொழுப்பை போய் அது பாதிக்காதா அப்படின்னு கேட்டோம்லடாம்மா. நான் அதைத்தான் சொன்னம்மா, அந்த வேவ் லென்த் வந்து ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை மாத்திரம்தாம்மா பாதிக்கக்கூடியது. அதனால் அதை தாண்டி அது உள்ளே போகாது, பெருசாக பாதிப்புகள் ஒன்றும் வராது. ஒன்று
அது அப்புறம் இப்போ கண்டுபிடிச்ச மிஷின்டாமா இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு தெரியும். முன்னாடி நம்ம பண்ணதனோட சைடு எஃபெக்ட்லாம் இப்போ தான் பார்க்குறோம். பட் நான் சொல்கிறதுமா, நம்ம ஒன்றும் 3000 வருஷம் இருக்க போகிறது இல்லைம்மா. இருக்கிற லைஃபை குவாலிட்டி லைஃப், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருந்தால் தப்பு இல்லை. இந்த டயோட் லேசர் பற்றி பேசணுண்டாம்மா. அடுத்து ஐபிஎல் விபிஎல். ஐபிஎல் விபிஎல் இது வந்து ஆக்சுவலாக பியூராக லேசர் கேரியர் கிடையாதுமா. இன்டென்ஸ் பல்ஸ் லைட், லைட்னோடதே இன்டென்ஸாக கொடுக்கறது. வேரியபிள் பல்ஸ் லைட், வேரியபிள் பல்ஸில் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னாமா, பருவனால் வரக்கூடிய தழும்புகள், ஸ்கின்னை திரும்ப டைட்டனிங், ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறது, டேன் இருக்கிறவங்களுக்கு லைட்டன் பண்ணுறது. இது நம்ம எப்படி அப்படின்னு கேட்டாமா, இப்போ தழும்பு இருக்கிறவங்களுக்கு தோல் பள்ளம், தோல் பள்ளம் இப்படி இருக்கும். அப்போ நம்ம புது தோலை கொண்டாடணும். இந்த லேசர் வச்சு, இந்த ஐபிஎல்லை வச்சு அந்த எந்த பள்ளம் இருக்கோ அந்த பள்ளத்தை பேர்ன் பண்ணோம்னா அந்த பள்ளம் அப்படியே மேவும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு தடவை பண்ணோம்னா மேவும். இது எல்லாமே 70%. பருவனால் வரக்கூடிய தழும்புகள், பருவ தொடாமல் இருந்தால் தழும்பே வராது. தழும்பு வந்துட்டால் இந்த லேசர் சிகிச்சை மூலமாக குறைக்கலாம். குறைக்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 70%. அதாவது எந்த பெரிய பள்ளமாக இருந்தாலும் 70% குறைச்சிடலாம், 100% குறைக்க முடியாது. அப்போ அந்த பள்ளங்கள் சொல்லும் பொழுது சின்ன அம்மை காரணமாக பள்ளங்கள், அதுவும் அதையும் தாம்மா சின்னதாக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக எடுக்க முடியுமான்னு கேட்டேன்னா எந்த தழும்பையும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. ரெண்டாவது டேனிங், அதாவது ஸ்கின் லைட்டனிங், அந்த டேன் வந்ததுனால வரக்கூடியதுக்குமா. அதுவும் எப்படின்னா, ஸ்கின் டேனிங் வந்து மெலானின் அதிகமாயிருச்சு. ஒன்று, அந்த மெலானின் எப்படி அதிகமாகலாம், ஸ்விம்மிங் பூல் போய் குளிச்சுட்டு வருவாங்க, குளோரின்னால் அதிகமாகிடலாம். வெயிலே ஓடுவாங்க, சுற்றுவாங்க, டேனிங் வந்துடலாம். இப்போ இதுக்கு சன்ஸ்க்ரீனர் போடணும், அந்த ஸ்விம்மிங் பூல் போகாமல் இருக்கணும். இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு ஸ்கின்னை லைட்டன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே குளுட்டத்தைன் போட்டு லைட்டன் பண்ணுறது சொன்னேன்டாமா, அது ரீசெண்ட். இந்த லேசர் வச்சு லைட்டன் பண்ணுறது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கும்டாமா. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த லைட்டனிங் எல்லாமே 3 மாதம் தாம்மா எஃபெக்ட் இருக்கும். 3 மாதம் கழிச்சு நீங்கள் திரும்ப உங்களோட ருட்டீனுக்கு போயிட்டீங்க, வெயிலுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப அதே டேன் வந்துடும். ஓகே. ஸோ பெர்மனெண்ட்டாக பண்ணக்கூடியது இல்லை ஐபிஎல் விபிஎல். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கிருஷ்ணகிரியிலிருந்து முகமது பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார் எனக்கு 44 இயர்ஸ் ஆகுதுங்க. வெரி குட். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு 2 வீலர்ல போய். முன்னாடி கொஞ்சம் அடிபட்டுச்சுங்க. சரி. அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 1 மந்த் 1.5 மந்த் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சென்ட்ரல் அந்த மண்டே சென்ட்ரல்ல இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஓரளவுக்கு ஒரு 50% போயிட்டு இருக்குங்க. தம்பி, அடி வந்து மண்டையில பட்டுச்சு? ஆமா, ஃப்ரண்ட்ல பட்டுது சார். முண்டா சென்ட்ரல்ல சைடுல பட்டுதுங்க. தம்பி, அடிபட்ட இடத்துல முடி உதிர்ந்திருக்கா, அடிபடாத இடத்துல முடி உதிர்ந்திருக்கா? இல்ல, அடிபடாத இடத்துல சார். அப்ப அதுக்கு ஏன் சேர்க்குறீங்க நீங்க? இல்ல சார், அது அந்த மருந்துனால அந்த மாதிரி போச்சா என்ன ஒண்ணு புரியல சார், சைடு எஃபெக்ட்னால. இல்லப்பா, அதாவதுப்பா, கேன்சருக்கு போடுற மருந்துகளுக்கு மாத்திரம்தான் ஹேர் ஃபால் இருக்கும். இந்த அடிபட்டதுக்குரிய மருந்துகளுக்கெல்லாம் ஹேர் ஃபால் வர்றதில்லை. நீங்க சொல்ற ஹேர் ஃபால் பார்த்தா ஜெனட்டிக்கா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ உங்களுக்கு வழுக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்பட்ட இடத்துல வழுக்கை வரலை, அடிப்பட்ட இடத்துல முடி உதறலை அப்படின்னா இந்த இதுக்கும் முடி உதறதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே ரெகுலராக யூஸ் பண்ணுங்க, வளர்ந்துடும். இல்லை அப்படின்னா அதுலேயும் வளரலைன்னா ஃபினாஸ்ட்ரைடு மாத்திரை போடுங்க. போட்டால் தான் சரியாகும் தம்பி. நீங்கள் இதையும் கம்பைன் பண்ணவே கூடாது தம்பி. பொதுவாக அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே எதையாவது ஒன்று எதுக்காவது கம்பைன் பண்ணிடுவாங்க. அதாவது இதுக்கும் அதுக்கும் ஒரு ரெலவன்ஸும் இருக்காது. இந்த உள்ளே வந்து உட்காந்தோன்னே சார் எனக்கு பொடுகு இருக்குது அப்படிம்பாங்க. சரி, பொடுகுக்கு மருந்து தரமா? அதனால தான் சார் பூரா முகத்தில் பரு வருதும்பாங்க. பொடுகுக்கும் பருவுக்கும் என்ன சம்மந்தம்னே கிடையாது. அது வந்து ருட்டீனாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. பொதுவாக இதெல்லாம் பெண்கள் தான் சொல்லணும், ஆண்கள் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீங்கள் மினாக்சிடில் ஸ்ப்ரே, ஃபினாஸ்ட்ரைட் டேப்லெட் ரெகுலர் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாயிடும். நன்றி சார். டாக்டர் மட்டார் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசலாமா? தாராளமா. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா. டாக்டர், நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு 6 மந்த்தா பிம்பிள்ஸ் இருக்கு டாக்டர். அது வந்து ஒரே இரிட்டேஷனா இருக்கு. இப்போ அந்த பிம்பிள்ஸ் குறைஞ்சாலும் அந்த ரெட் மார்க் இருக்கு. ஃபேஸ்ல வந்து டாட்ஸா இருக்கு டாக்டர். சரிம்மா, அம்மா நான் சொல்றதை கேட்டுக்கோ.
எபிடியோ இந்த ஆயின்மெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். காசு தான் போகுது, பட் எனக்கு ஒரு டிஃபரன்ஸும் இல்ல டாக்டர். சரிம்மா அம்மா, நான் சொல்கிற ஆயின்மெண்ட் நோட் பண்ணிக்கோ. ஏசிஎன் இந்த ஆயின்மெண்ட் 6 months கண்டினியூ பண்ணணும். M+100 டேப்லெட் 6 months கண்டினியூ பண்ணணும். பருவுக்கு எந்த வைத்தியமாக இருந்தாலும் 6 மாதம் கண்டினியூ பண்ணணும். 6 மாதம் கண்டினியூ பண்ணால் தான் க்யூர் ஆகும். நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க டாக்டர்? இந்த லேசரில் வந்து அந்த 3வது டைப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்கார்ஸ் போகிறதுக்கோ இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி ஹேர் ரிமூவலுக்கோ மட்டும்தான், இல்லை ஹேர் க்ரோத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் அந்த லேசர்னு நினைக்கிறாங்க. இதை தாண்டி வேற எதுக்காக நிறைய யூஸ் இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ நான் ஐபிஎல் சொன்னேன்டா, டயோட் சொன்னேன். 3வது டைப் வந்து என்டியாக். ஓகே, அதில் கியூ ஸ்விட்ச்ட் என்டியாக், எர்பியம் யாக். இதில் இந்த கியூ ஸ்விட்ச்ட் என்டியாக் என்னன்னா, அதனோட ஒளிக்கற்றையினோட வேவ்லென்த் பிக்மெண்ட்ரி கண்டிஷன், மங்கு, முகத்தில் கருப்பு, முதுகில் கருப்பு, அங்கங்கே இருக்கக்கூடிய கருப்பு, மச்சம். சில பேருக்கு சில பேர் கருப்பாக பெரிய உடம்புல பெரிய மச்சமாக வரும், பெக்கர்ஸ் நீ வைமோ. இந்த மாதிரி மச்சங்களுக்கு, அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதை குறைக்கக்கூடியது கியூ ஸ்விட்ச்ட் என்டியாக். இந்த எர்பியம் யாகும் அதே மாதிரி பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பட் எர்பியம் யாக ஸ்காருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷனுக்கு. இது வந்து பிக்மெண்ட்ரி ஸ்கின் கண்டிஷனுக்கு. இது வந்து ஒரு டைப் டாமா. இன்னொன்று ஃப்ளாஷ் லேம்ப் டை லேசர். அது என்னன்னு பேசுகிறேன் டாக்டர், ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம், வணக்கம்மா. பேசுங்க மேடம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. மேடம், எங்க அண்ணனுக்கு இரணியா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயிர்நிலையில இருக்குங்க சார். சரிம்மா. அப்ப அது வந்து இது ஆபரேஷன் இல்லாம சரி பண்ண முடியுங்களா? அம்மா, ஹெர்னியாக்கு எனக்கும் தெரியாதுமா, எனக்கு சம்பந்தம் இல்லம்மா. இது வந்து ஒரு சர்ஜன்ட்ட கேட்கணுமா. நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து சுபாஷினி பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய பொண்ணு வந்து 7th படிக்கிறாங்க சார். அவ ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தாலே அப்படியே எழுஞ்ச உடனே அந்த தண்ணியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிளாக் ஆயிடுறா ஃபேஸே. நான் இப்போதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பற்றி சொன்னேன். அதாவது இந்த டேனிங் வரக்கூடியதுக்கு ஸ்விம்மிங் பூலில் போடுற குளோரின் ஒரு காரணமாக. நம்ம இனி ஸ்விம்மிங் பூல் போகக்கூடாதுமா. ஸ்விம்மிங் பூல் போனால் கட்டாயம் இது திரும்ப திரும்ப வரும். இப்போ டேனிங் வந்தது நீங்கள் போகிறதுக்கு மாத்திரம் நான் மருந்து சொல்கிறேன். யாக்கால் லோஷன். இந்த யாக்கால் லோஷனை ஒரு 1 to 2 months போடுங்க. டேன் போயிடும். திரும்ப அதே ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா திரும்ப திரும்பிடும். அதனால் அந்த பக்கம் போகாதீங்க. நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் தாம்பரம் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட நேம் சித்ரா. என்ன சந்தேகம் கேளுங்க சித்ராமா. ஹலோ சொல்லுடாமா. டாக்டர், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கால் பண்ணி பார்த்தேன் நானு. சரிம்மா. அதான் சரி கால் பண்ணேன். ரொம்ப சூப்பரா பேசுறீங்க டாக்டர். தேங்க்யூ. எனக்கு ஏஜ் வந்து 27 தான் ஆகுது. சரிம்மா. ஆனா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 105 இருக்கேன்னா. வெரி குட். 2 பசங்களுமே நார்மல் டெலிவரி தான். 2 பாப்பா, 2 பெண் குழந்தை இருக்காங்க. பிசிஓடி இருக்கா? என்ன சார்? பிசிஓடி இருக்கா? புரியல சார். ஏமா பிசிஓடி இல்ல சார். அப்படி எதுவும் தெரியல. சரி, பரவாயில்ல. தைராய்டு இருக்கா? இல்ல சார், நான் அதெல்லாம் செக் பண்ணல. நான் பண்ணும்போது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணினேன். நீ இப்ப திரும்ப என்ன பண்றமா, தைராய்டு பாக்குற. ஓகே சார். பிசிஓடி பண்ற. பிசிஓடிக்கு ஸ்கேன் பண்ணணும். ஓவரியில் சிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இது ஒரு டைப் இன்வெஸ்டிகேஷன். இது 2ஐயும் முடிச்சிரு. அப்புறம் ஹார்மோன் அசேன்னு சொன்னேனாலே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஹார்மோனில் தவறுகள் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அதை கரெக்ட் பண்ணணும். 2வது சாப்பாடை பாதியாக்கணும். நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பாதியாக்கணும். எல்லா சாப்பாடையும் காலையில், மத்தியானம், நைட்டு எல்லாத்தையும். தினம் நடக்கணும். 45 நிமிஷத்துலேருந்து 1 hour நடக்கணும். 105 கிலோ இருக்க. பின்னாடி முட்டு வலி வந்துருச்சு, நடக்க முடியாது, யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் பண்ணணும், ஹார்மோன் அசே பார்க்கணும், தைராய்டு பார்க்கணும், பிசிஓடி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல மாத்திரை மருந்துகள் இருக்குது. ஃபேட் பர்னர் மாத்திரை இருக்குது, மெட்ஃபார்மின் போடணும். பட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணணும். இந்த மாத்திரை மருந்துகளில் சரியாக வரலை அப்படின்னா, நான் ஏற்கனவே இப்போ லைப்போ லேசர் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். லைப்போ லேசர் வச்சு குறைச்சிக்கலாம், கூல் ஸ்கல்ப்டிங் பண்ணி குறைச்சிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு பண்ணுங்கள், சரியாக போயிடும். நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ மேடம், என் பேர் பவானி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு முடி நல்லா நீளமா இருந்தது ஒரு 20-25 வயசுல. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி நிறைய சொட்டையா ஆயிடுச்சு. உனக்கு வயசு என்னம்மா? வயசு 32 ஆச்சுங்க சார். 25 வயசுல இருந்தது 7 வருஷத்துல போயிருச்சு. ஆமாங்க சார். இல்லம்மா, சொட்டையா போயிருச்சுன்னா உருண்டையா சொட்டையா இருக்கா? அப்படி இல்லைங்க சார், நிறைய கேப்பா கொட்டி நிறைய கேப்பா இருக்குங்க. சரிம்மா. பொடுகு இருக்காமா? பொடுகு இருக்குதுங்க சார். அதானே, பொடுகு இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. சரி அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடாமா. பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். GRM, இந்த GRM ஆயின்மெண்ட்டை ரெகுலராக 15 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க. பொடுகு கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹேர் சீரம், அதுக்கு பேர் சி க்ரோ. இந்த சி க்ரோவை டெய்லி நைட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஹேர் முளைக்க ஆரம்பிச்சிருமா. கூட சேர்த்து அயன் அண்ட் ஜிங்க், சோஃபர், இந்த சோஃபர் மாத்திரையை ரெகுலர் பண்ணுங்க, நல்லாயிருவீங்க. நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு பிரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது. சரிம்மா. 3 months ஆயிருக்கு டெலிவரி ஆகி. நிறைய கிரீம்ஸ் எல்லாம் கிளைம் பண்றாங்க, அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு மார்க்ஸ். சரிம்மா. அது போகுங்களா, யூஸ் பண்ணலாங்களா? அம்மா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போகாது. நீ என்ன பண்ணாலும் போகாது, தலைகீழ உருண்டாலும் போகாது, என்ன செஞ்சாலும் நடக்காது. லேசர் வச்சு டைட் பண்ணலாம், மருந்துகள் மூலம் குறைக்கலாம், இதெல்லாம் சும்மா சொல்கிறோம் நாங்கள். எதுவும் நடக்காது. தயவு செஞ்சு இதை பொறுத்துக்கணும். குழந்தை உண்டாயிருக்கும், குழந்தைய பாருமா, இதை பற்றி கவலைப்படாத. குழந்தை உண்டானவங்களுக்கு பாதிக்கு பாதி பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க் வரத்தான் செய்யும், ஒரி பண்ணாத. நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க. இந்த ரொம்ப நாளா இந்த பிக்மெண்டேஷன் மங்குங்க சார், 2 சைடு முகத்தில் இருக்குங்க. உங்களுக்கா? ஆமா சார். பொம்பளைக்கு வர்றது உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ஜென்ஸுக்கு இருக்குதுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க போல தெரியுது. ஒரு 10 years பக்கமா இருக்குங்க சார். சரி, வயசு என்னங்க உங்களுக்கு? ஏன் சார்? வயசு என்ன உங்களுக்கு? வயசு 30 தாண்டி இருக்குங்க சார். வெரி குட். அதாவது இதுக்கு பேர் மெலாஸ்மா. பொதுவாக மெலாஸ்மா வர்றதுக்கு காரணம் 1 வெயில், 2வது ஹார்மோன் காரணங்கள்னால வர்றது. பொதுவாக பெண்களுக்கு தான் அதிகம். ஏன்னா அவங்க சிந்தனை அதிகம், சிந்தனை செல்விகள் எல்லாமே. ரொம்ப யோசித்தோம்னா மேலேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகி அந்த மாதிரி கருப்பாக்கி விட்டு போயிடும். உங்களுக்கு ரொம்ப சிந்தனை போல். பொதுவாக கல்யாணம் பண்ணாலே சிந்தனை அதிகமாயிரும். இப்போ ஆம்பளைங்களுக்கு மங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு மருந்து சொல்கிறேன், இந்த மருந்தை ரெகுலராக 15 நாள் போடுங்க, போயிருச்சுன்னா விட்டுருங்க, கண்டினியூ பண்ணாதீங்க, தோல் பொத்து போயிடும். ஆயின்மெண்ட் நேம் HTM. இந்த ஆயின்மெண்ட்டை நைட் அதில் தடவுங்க, மங்கு போயிடும். நன்றி சார். டாக்டர் இன்னொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மீஞ்சூர்ல இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு பாடிலாம் ரொம்ப ட்ரையா இருக்குது. சரி. முட்டிக்கு கீழே அப்படியே இன்னும் ட்ரையா இருக்குது. அதாவது பாம்பு தோல் மாதிரி அப்படி இருக்குது எனக்கு. எத்தனை வயசுல இருந்து இருக்குமா? எனக்கு சின்னதுல இருந்தே அப்படிதான் இருக்குதான். உங்க அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இருக்காமா? அப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்கும். சரிம்மா, நான் சொல்றதை கேட்டுக்கோமா. இதுக்கு பேரு இக்தியோசிஸ் அப்படின்னா மீன் செதில் வியாதி. பொதுவாக ஜெனட்டிக். இது முன்னாடி கம்ப்ளீட்டாக க்யூர் இல்லைன்னு சொல்லுவோமா. பட் இப்போ நல்ல மருந்துகள் வந்துருச்சு. பட் கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மருந்துகள் போடுற வரைக்கும். கல்யாணம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நான் ஒரு மருந்து சொல்கிறேன். இந்த மருந்தை ரெகுலராக போட்டிங்கன்னா அந்த தோல், அந்த செதிலாக இருக்கிறதெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். டேப்லெட் பேர் ஆட்ரெட். இந்த ஆட்ரெட் டேப்லெட்டை டெய்லி நைட்டு போடுங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். போடுங்க. கூட சேர்த்து வீரா லோஷன் மாய்ஸ்சரைசர், இதை ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின்னை ஈரப்பதமாக்கிட்டு போடுங்க, குறைய ஆரம்பிச்சிரும்மா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ கேட்க போகிற கேள்வி எல்லாமே எல்லாருக்குமே மனசில் இருக்கிற சந்தேகங்கள். சரி, நிச்சயம் அந்த சந்தேகங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ தலைமுடி எத்தனை உதிரலாம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 உதிரலாம். நான் இப்போ காலையில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒரு நாளைக்கு 35 முடி உதிர்ந்தா ஒரு மாதத்துக்கு 35,000 முடி உதிர்ந்துடும், வழுக்கை ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்,
தலைமுடி உதிர்ந்து புது முடி முளைக்கணும். பழைய கிளவியே உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பழசு போய் புதுசு வரணும். அதனால் உதிர்றதை பற்றி கவலைப்படாதீங்க. 50 to 70 உதிர்ந்தா கவலைப்படாதீங்க. அது திரும்ப முளைக்கலைன்னா தான் கவலைப்படணும். நிச்சயம். இப்போ அந்த மாதிரி முடி உதிருது, அதை வளர வைக்கணும் அப்படின்னா எண்ணெய்கள் தடவலாமா? அப்படி எண்ணெய் தடவலான்னா என்ன மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? எண்ணெய்க்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எண்ணெய் வந்து தலை சீவுறதுக்கு ஒன்று தான் பிரயோஜனம், வேற எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எண்ணெய் போடாமல் விட்டுட்டா முடி உதிர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயே போடாமல் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நான்லாம் ஒரு 30 வருஷமாக எண்ணெய் போடலை, அதுக்காக முடி இல்லாமல் போகலை. முடிக்கும் எண்ணெய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லெண்ணெய் போட்டாங்கன்னா அது வந்து பொடுகை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நல்லெண்ணெய் போட்டு குளிக்கிறது நல்லது, நல்லெண்ணெய் தடவுறது நல்லது. தேங்காய் எண்ணெய் போடுறது எந்த விதத்திலையும் முடிக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் வருதுன்னு சொல்றாங்க டாக்டர், அந்த மாதிரி ஹேருக்கும் ட்ரைனஸ் அப்படிங்கிறது வருமா? வரும். அது எப்படின்னா, ஹேர் வந்து 7 கோட் இருக்கு. 7 கோட்டில் மேலே இருக்கிற கோட் இதாகிடுச்சு அப்படின்னா வரன்னு வர ஆரம்பிச்சிடும். ஒன்று, ஷாம்பூவில் கொஞ்சம் அதிகப்படியான கண்டிஷனர் வச்சுருக்காங்க, கண்டிஷனர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் நொரன்னு வரும். ஆல்கஹால் பேஸ்டு ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ப்ரேயில் ஆல்கஹால் பேஸ்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேயும் வரும். இல்லை எனக்கு சாதாரணமாகவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா பயோட்டின் மாத்திரைகள் போட்டாங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ சில பேருடைய ஹேர் வந்து பார்க்கும்பொழுதே ரொம்ப ஷைனிங்காக நல்ல திக் பிளாக் கலரில் இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசை, ஏக்கம். அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ கேரளாவில் பார்க்குறோம், கேரளாவில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாப்பாடு, அவங்க தினம் தலைக்கு குளிக்கிறது, தினம் எண்ணெய் தேய்க்கிறது, அந்த விழுன்னு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே டார்க்காக இருக்கும். இந்த டார்க்காக இருக்கிறதுங்கிறது ரீசன் இடமா பொதுவாக, அதாவது ஸ்கின்னு டார்க்காக கூடாது, ஹேர் மாத்திரம் டார்க்கானுங்கிறது நம்மளோட ஆசை. இந்த டார்க்காக இருக்கிறது வந்து நியூட்ரிஷியஸ் ஹேர், டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கிறது வந்து நியூட்ரிஷன் கொஞ்சம் குறைவான ஹேர். அதுக்காக அமெரிக்காக்காரிக்கெல்லாம் ஹேர் பூரா பிளாண்டாக இருக்குது, அதுக்கு நியூட்ரிஷன் இல்லையான்னு சொல்லக்கூடாது. பொதுவாக நம்மளோட ஹேரில் அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் அயன், பயோட்டின், ஜிங்க் இதை கொஞ்சம் சேர்த்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடில் பேரிச்சம்பழம், கீரை, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சட்னி அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு முடி கருன்னு இருக்கும். டாக்டர், இப்போ டைஃபாய்டு வருது இல்லை வேற ஏதாவது பிரச்சனைக்கு அதிகப்படியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாம் டெம்பரரி. அதாவது ஒரு காய்ச்சல் வந்துட்டு போகும்போது உடம்புனோட எதிர்ப்பு சக்தி குறையும் போது, உடம்புல இருக்கிற முக்கியமான நியூட்ரிஷன் குறையும் போது கொஞ்சம் உதிரும், அதெல்லாம் திரும்ப முளைச்சிரும், பயப்பட வேண்டாம். இப்போ அடுத்ததாக அவங்க வர்றது வந்து ஷாம்பூ தான். எவ்வளவோ ஷாம்பூஸ் கிடைக்குது, அது எல்லாமே பயன்படுத்தலாமா? ஏன்னா சிலர் வந்து அதை டைரக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, டைல்யூட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும், அதில் ஒவ்வொரு இதுக்கு ஏற்றது மாதிரியான பெர்ஃப்யூம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த ஷாம்புல புரோட்டீன் மிக்ஸ்டு ஷாம்பு, விட்டமின் என்ரிச் ஷாம்பு, இதெல்லாம் பூரா போகஸ்மா. இதெல்லாம் புரோட்டீன் நம்ம ஹேர் கொடுத்துருமா? கொடுக்காது. விட்டமின் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஏன்னா ஷாம்பு போட்டுட்டு ஷாம்பு வந்து உள்ளே போகிறதில்ல. முடியினோட உயிர் வந்து உள்ளே இருக்குது, மேலே இருக்கிறதெல்லாம் செத்துப்போன ஸ்ட்ரக்சர், அதிலெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், அதெல்லாம் பரவாயில்ல. ஒன்று ஷாம்பு யூஸ் பண்ணால் போட்ட உடனே 90 செகண்ட்ஸில் வாஷ் பண்ணிட்டா எந்த ஷாம்புவும் ப்ராப்ளம் பண்ணாது. எந்த ஷாம்புவும் முடி வந்து உதறதை கட்டுப்படுத்தாது. ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த ஷாம்பு போடுங்க முடி உதறதை நிப்பாட்டிடுங்கிறான். அது கிடையாது. அதில் இருக்கிற புரோட்டீன் நமக்கு கிடைக்காது, அதில் இருக்க விட்டமின் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு எந்த ஷாம்பு பிடிச்சிருக்கோ அதே ரெகுலராக போடுங்க. அப்போ ரெகுலராக போடணுங்கிறதுனா நிறைய பேர் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி செய்யலாமா? ஒன்றுமே பண்ணாதுமா, அதுதான் நான் சொன்னேன். இது வந்து டெட் ஸ்ட்ரக்சர்மா, இதில் நீ என்ன பண்ணாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் வராதுமா. ஆனால் மாற்றி போடுற நேரம் நமக்கு என்ன ஆகும்னா கெமிக்கல் டேமேஜ் ஸ்கின்னுக்கு வந்துடும். அதனால உங்களுக்கு எது ஒத்துக்கிடுதோ அதை ரெகுலராக போடுங்க. சரி, இதெல்லாம் கெமிக்கலான விஷயங்கள். நேச்சுரலாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு போடுறது, எலுமிச்சம்பழம் தேய்க்கிறது, இப்படி நிறைய இருக்கும், தயிர் தடவுறது, இதெல்லாம் செய்யலாமா? அதாவது சாப்பிட வேண்டியதை எல்லாத்தையும் தலையில தடவிருங்கம்மா, தலையில தடவுற எண்ணெயும் ஷாம்பையும் குடிச்சிருங்கம்மா. இனி இப்படி மாற்றி வந்துட வேண்டியதாம்மா. ஏன்னா யார் சொன்னாலும் கேட்கறது இல்லைம்மா. வெள்ளைக்கருதை தடவுனா வெள்ளைக்கருது எங்கம்மா போகும்? தலைக்குள்ள ஓடி உள்ளே போயிருமோ, நேரம் மூளைக்கு போயிடும் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் ஒன்றுமே இது இல்லைம்மா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாது, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல். அதாவது பண்ணாதீங்கன்னு சொல்கிறத விட பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இதில் எலுமிச்சம்பழம் தேய்க்கிறவனுக்கு மெண்டல் பிடிச்சிருந்தா எலுமிச்சம்பழம் தேய்க்கலாம், என்ன இல்லை தயிரை தேய்க்கணும்னா தயிர் சும்மா இருந்துச்சுன்னா தயிரை தூக்கி தேய்க்கலாம். ஆனால் இதுக்கும்
இந்த முடிக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல இந்த சிகைக்காய் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. நேயர் கூட சொன்னாங்க, அப்ப நான் அதை யூஸ் பண்ணும்பொழுது நிறைய முடி இருந்தது, ஷாம்புக்கு மாறினோன்னு தான் முடி கொட்டிடுச்சுன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து யூஸ் இல்லைம்மா, நம்ம பாரம்பரியத்திலேருந்து நம்ம எங்கேயோ தாண்டி வந்துட்டோம்மா. முன்னாடி பெண்கள் வந்து வெளியே போகவே மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் சமையல் வேலை பார்ப்பாங்க, எல்லாம் ரைட். இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். பாரம்பரியமாக நீங்கள் மஞ்சள் பூசுவீங்க, மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போனீங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகி போயிடும். அதே மாதிரி சீயக்காய் போடுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சீயக்காயில் இப்போ என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு இது வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சேர்க்குறாங்க. ஒன்று, நான் அதில் என்ன தப்பு சொல்லுவேன்னா, போட்டு கட்டான்னு அடிப்பாங்க, தேய்ன்னு தேய்ப்பாங்க. முடியல ஹேர் ஃபாலில் மெயினான ரீசனே நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த சீப்பு ரொம்ப சின்ன சீப்பாக வச்சுட்டு கருக்குன்னு இழுக்கிறது, ரோலர் சீப்பு போட்டு ரோல் பண்ணுறது. அதாவது டேமேஜ் பை தி இண்டிவிஜுவல், நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணுறது. அப்போ சீயக்காவை போட்டு தேய்க்கிறேன் தேய்ச்சி இருக்கிற முடியை பிச்சு விட்டுறக்கூடாது. வளர்ந்துடும் திரும்ப, பெர்மனன்ட் டேமேஜ் இல்லைனாலும் அந்த இது பண்ண வேண்டாம். அதுக்கு ஷாம்பு பெட்டர், போட்டோன்னே வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை உலர்த்துறதுன்னு வரும்பொழுது அப்பெல்லாம் அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஹேரை உலர்த்துவாங்க. ஆனா இப்போ வந்து ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா, இயற்கையிலேயே பெண்களின் முடிக்கு மனம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு காரணம் அந்த இதாம்மா. அந்த மனத்தை கொடுக்கறதுக்காகத்தானே ஒழிய அதை வச்சு அவங்க ட்ரை பண்றது இல்லை. அந்த வாசம் உள்ள போய்கிட்டே இருக்குங்கிறதுக்காக போடுறது. பட் சும்மா விட்டா 10 நிமிஷத்துல காஞ்சிரும். ட்ரையர் போடலாமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தப்பு இல்லை. பட் போட்டு அந்த ட்ரையர்லையும் ரோலர் போடக்கூடாது. ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதில் சீப்பு வச்சு அதில் கேர்ள் பண்ணுறேன், இந்த பக்கம் கேர்ள் பண்ணுறேன், இந்த பக்கம் கேர்ள் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணக்கூடாது. அதுதான் டேமேஜ் உண்டு பண்ணிடும். இப்போ இயற்கையிலேயே அந்த அழகு இல்லை அப்படின்னும் பொழுது தான் அடுத்து அதை எப்படி கொண்டு வரலாங்கிற முயற்சிக்கு போகிறோம். ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இல்லை புசுன்னு பெருசாக இருக்கணும், சுருள் முடியாக இருக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்கிறதுக்கு பார்லருக்கு போகிறோம். அந்த மாதிரி செய்கிறது நல்லதா? ஸ்ட்ரெயிட்னிங்கோ பெர்மிங்கோ எதுவுமே ரொம்ப அதிகமாக செய்யாமல் இருந்தால் ஒன்றுமே தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், முடிக்கு வந்து உயிர் இல்லை. முடி வெளியே இருக்கிற முடிக்கு உயிர் இல்லை. முடியை வெட்டினா வலிக்குதா? வலிக்காது. முடியை பிடுங்கினா வலிக்கும். அப்போ முடி மேலே நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. பட் அதில் அயன் பண்ணுறாங்க. அயன் பண்ணும்போது ஹேர் தின்னாயிரும். ரொம்ப ரேராக மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா இந்த பெர்மிங்கும் தப்பு இல்லை, இந்த ஸ்ட்ரைட்டனிங்கும் தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு அழகு தான், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததாக கலர், பிளாக் கலர் இல்லைனாலும் இப்போ நிறைய கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பர்கண்டி, லைட் ப்ரௌன், அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை அதற்கு மாற்றா ஹென்னா யூஸ் பண்ணலாமா? இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் அதான் சொன்னேன். இப்போ ஹேர் வந்து உயிர் இல்லாதது. அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் போட்டுக்கிடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. தலையினோட தோலில் போடாதீங்க. முடியல நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஹென்னா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆக ஹென்னா ஒரு கலர் வரும், நீங்கள் ரெட் கலர் கொடுக்கணுமீங்க, மஞ்சள் கலர் கொடுக்கணுமீங்க, நோ ப்ராப்ளம், பண்ணலாம். டாக்டர், இப்போ இதெல்லாம் இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் நிச்சயம் சந்தேகங்கள் வரும். கூடவே நம்ம லேசர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ஃப்ளாஷ் லைட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த லேசர் அதனுடைய தொடர்ச்சியை சொல்லுங்கள். அது நம்ம ஆக்சுவலாக நான் பிக்மெண்ட்ரி ஸ்கின் கண்டிஷன் ஒரு லேசர் டைப் சொன்னேன். ஃபேட்டு, ஸ்கின் டைட்டனிங் அதெல்லாம் ஒரு லேசர் சொன்னேன்டாம்மா. இது வந்துமா வாஸ்குலர், இரத்த குழாயில் வர்ற கட்டி. மைக்கேல் கார்பச்சேவ் பார்த்தீங்கன்னா தலையில் இவ்வளோ பெரிய கட்டிமா, ஹெமாஞ்சியோமா. அது இரத்த குழாயில் வர்ற கட்டி. முன்னாடி வந்து அந்த இரத்த குழாயில் வர்ற கட்டிக்கு வைத்தியம் கிடையாது. இப்போ இரத்த குழாயில் வர்ற கட்டி எது வந்தாலும் ஒன்று ஸ்க்ளீரோதெரப்பி, அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குடாமா. இன்ஜெக்ஷனை அந்த இரத்த குழாய்க்குள்ளே செலுத்தணும்னா அந்த இரத்த குழாய் சுருங்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது, இப்போ நீங்கள் காலிலெல்லாம் சில பேருக்கு இரத்த குழாய் வீங்கி போயிருக்கும். முன்னாடி என்ன சொன்னோம், இரத்த குழாயை கழட்டிடுங்க அப்படிம்பாங்க. இப்போ இரத்த குழாயை கழட்ட வேண்டியதில்லை. அந்த எந்த இரத்த குழாய் இருக்கோ அந்த இரத்த குழாயை மாத்திரம் செயலிழக்க வச்சிடுறது. இரத்த குழாய் இருக்கும், இரத்த குழாய் வந்து ஃபைப்ரோஸ் ஆயிரும், செத்து போயிடும். அதுக்கு அந்த ஊசியை செலுத்தணும்னா போயிடும். இது ஒன்று. அது மூலம் சரியாக வரலை அப்படின்னா லேசர். இந்த லேசர் என்ன பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற அணுவை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா அந்த இரத்த குழாய் டேமேஜ் ஆகி அப்படி இரத்த குழாய் மூடிடும். அப்போ ரத்தம் வந்து அதிகமாக இருந்தால் தானே ஹெமாஞ்சியோமா, ரத்தம் அதிகமாக இருந்தால் தானே அதனோட கட்டி. அந்த ரத்தம் அதிகம் கலெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு பிளட் வெசலையே டேமேஜ் பண்ணி விடுறது தான் இந்த லேசர் ஸ்க்ளீரோதெரப்பி. ரெண்டுமே இதில் ஒன்று இது பண்ணலாம், இல்லை அது பண்ணலாம். அப்போ வாஸ்குலர் ஒரு பக்கம், பிக்மெண்ட்ரி ஒரு பக்கம், டியூமர்ஸ் ஒரு பக்கம். ஏன்னா அடுத்து கார்பன் டை ஆக்சைடு லேசர் இருக்குது, அது வந்து கட்டி.
தோலில் வரக்கூடிய சின்ன சின்ன தொங்குதல், இந்த சின்ன சின்ன கட்டி, சின்ன சின்ன மரு, சின்ன சின்ன பரு, எதெல்லாம் நமக்கு மருந்துலையோ எதுலையும் குணப்படுத்த முடியாமல் இருக்கோ அது எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடு லேசர். அப்போ 4 ஸ்கின் கண்டிஷன் இருக்குது. இந்த 4 கண்டிஷனுக்கும் 4 விதமான லேசர், ஒன்னொன்னுக்கும் 1 டைப் 2 டைப் 3 டைப் லேசர்லாம் வந்துருச்சு. பட் எது பெஸ்ட்டோ அதை மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன்டாம்மா. இதை வச்சு ஒன்றுதாம்மா, இதை வச்சு 100% க்யூர் பண்ணிடலாம்னு மாத்திரம் என்னைக்கு நினைக்கக்கூடாதுமா. லேசர் சிகிச்சை பண்ணிட்டோம் இனி வரவே வராது, இதுதான் எண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டெர்மட்டாலஜி, அதாவது ஸ்கின் டாக்டர்கிட்ட வந்தால் நெவர் எண்டிங் தாம்மா, தொடர்கதை, நிறைவே கிடையாது. ஸ்கின் டாக்டரை பார்க்கக்கூடாது, ஸ்கின் டாக்டரை பார்த்துட்டா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டாக்டர், இப்போ இதில் பிளட் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுற சில சிரப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா பிம்பிள்ஸ் வராது, ஹேர் வந்து நல்லா வளருங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே பிளட் வந்து பியூரிஃபைங் அந்த இது இருக்கா? ஆமாம், அதாவதுமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அயன், இது ரெண்டும் சேர்ந்ததாம அந்த பியூரிஃபையர்னு சொல்கிறது. இப்போ நீ கேரட் சாப்பிட்றோம், கேரட் வந்து ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுறோங்கிறோம். ரத்தத்தை என்ன சுத்தம் பண்ணுறது இல்லைடாமா. ரத்தம் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஒன்று, ரத்தம் வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். அதில் போகிற அணுக்கள், அது ஸ்விம் பண்ணி போகிற அணுக்கள் நல்லா அழகாக ஸ்விம் பண்ணி போகணும். கட்டியாயிருச்சு, இல்லை ஸ்விம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு, ரத்த அணுக்கள் ஒட்டிக்கிடுச்சு, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதாம அந்த இதெல்லாம். இதுக்கு நான் பேசிக்கலாக என்ன சொல்லுவோம்மா, தினம் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாலே எல்லாமே சரியாயிருமா. தினம் காலையில் எந்திரிச்சுமா சாப்பாடு மாதிரி நினச்சிட்டு நடக்கணுமா. நடந்தோம்னா வாழ்க்கை முழுக்க நடக்கலாம். நிச்சயம் இன்னைக்கு வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னதான் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் அப்பப்போ யோசனைகள் வந்துட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் வேற சொன்னீங்க பெண்களுக்கு 1008 யோசனைகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நிச்சயம் அந்த யோசனைகளுக்கான தீர்வுகள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூமா. நேற்று இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்புக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் உணவு பழக்கங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற தகவல்கள் நிச்சயம் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.